சொல்லுங்க கேப்போம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனோட ஆஃபிஷியல் டிக்டாக் அக்கௌண்ட் பக்கம் வாங்க. இந்த லைஃபை பாருங்க, மறக்காம டேப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்குள்ள நம்மளுடைய பிரபலத்துக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருந்தா தாராளமா நீங்க அங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கேள்வியை கூட நாங்க கேட்க போறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல நமக்கு தேவைப்படுறது என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களோட கதை. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி சொல்லப்படாத கதைகளோட தான் இன்றைய சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் உங்களுக்காக வருகின்றது. இன்றைய உங்கள் நான் ட்ரேசாலா சரு. சரி, இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அந்த கெஸ்ட் வழக்கமா நல்லா பேசுவாரு, மெமிக்ரி பண்ணுவாரு, நடிப்பாரு. அவர் குரலுக்கே தனிப்பட்ட ஒரு ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறாங்க. இருந்த போதிலும் என்ன பண்ணாரு, ஏது செஞ்சார்லாம் தெரியல. இன்னைக்கு குரலோட வரல, அப்ப எதோட வந்திருக்காரு திரேசான்னு கேக்குறீங்களா? வாங்க நம்ம ஹீரோ சார்ட்டே கேட்போம். வணக்கம். வணக்கம் திரேசா. வணக்கம். மிமிக்ரி எல்லாம் பண்ணல, உண்மையாலுமே என் வாய்ஸ் இப்படி ஆயிருச்சு. என்னாச்சு இவரா? இல்ல என்னன்னா, இப்ப படத்தோட ப்ரொமோஷன் வேலைக்காக வந்துட்டு மலேசியாவை அப் அண்ட் டவுன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க போனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு 5 hour 6 hour பேச வேண்டியதா இருக்கும். அண்ட் ஐ திங்க் த சேஞ்ச் ஆஃப் வாட்டர் அண்ட் எவ்ரி திங், குரல் வந்துட்டு அப்படியே இது 2 நாளுக்கு முன்னாடி ஒரு மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ்ல இருந்தேன். இப்ப வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன் எல்லாமே எடுத்துட்டு ஒரு விடிவி கணேஷ் ரேஞ்சுக்கு வந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இப்ப எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்திருக்கேன். அப்ப நீங்க அப்பப்போ தண்ணி எல்லாம் இருக்கு, நாங்க உங்களை நல்லா கவனிச்சுப்போம். சொல்லுங்க கேட்போம் டீம் வந்துட்டு உங்களை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பாத்துப்பாங்க. சரி, யாரெல்லாம் இந்த லைஃப் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களோ நீங்க மறக்காம டேப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது உண்மையிலேயே நம் நாட்டு கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த தருணத்துல வந்து ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். படம் நடிக்கிறது ஒரு புறம், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு புறமா இருந்தாலும் படத்துக்கு பிறகு அந்த படத்தை பார்க்கணும்னு மக்கள் கிட்ட நீங்க போய் 6 மணி நேரம் பேசிருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது என்னன்னா, நம்ம ஒட்டுமொத்த கலைஞர்களுமே அந்த திரைப்படம் வெற்றி அடையணுன்றதுக்காக இவ்வளவு உழைக்கிறீங்க. என்ன திரைப்படத்துக்காக போனீங்க? பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்னு ஒரு படம் வருது. 27 ஆகஸ்ட் வந்து கார்த்திக் ஷாமலனோட இயக்கத்துல நானு, டத்தின் ஷைலா, அப்புறம் மகேன் விகட கவி, உங்க பாட்காஸ்ட்க்கு வந்திருக்காரு அவரு. அப்புறம் புதுமுகங்கள் 2 பேர் இருக்காங்க, அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு சின்ன புள்ள, அப்புறம் KS மணியம் ஐயா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கே அப்பா அவரு தான். சோ அவர் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன கலைஞர் பட்டாளம் தான், ஆனா ஒரு பெரிய படம். பரவாயில்ல. கார்த்திக் ஷாமலன் நீங்க சொல்லிட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்க விளக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்புறம் நீங்க நடிகரோட வரிசை சொல்றப்ப எல்லாருமே வந்து நல்ல ஆற்றல் மிகுந்த கலைஞர்களாக இருக்கீங்க. வாழ்த்து எங்களுடைய சொல்லுங்க டீமோட. சரி, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, குரலா நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? சரியா ஆயிரும் நினைக்கிறேன். ஆயிரம். இப்ப பாருங்க, இந்த 1 hour பாட்காஸ்ட் முடியறப்ப நீங்க அப்படி இருக்க போறீங்க. வெண்பாலோட பாடலே எங்களுக்கு பாட போறீங்க. இப்போ வந்துட்டு சொல்லுங்க கேப்போட மிஸ்ட்ரி பாக்ஸ் இதுதான். இதுல இருந்து நீங்க 3 பந்துகள், 3 கேள்விகள், 3 பதில்கள், அவ்வளவுதான். இவ்வளவு சின்ன பந்தா இருக்கு. அங்கதான் நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க இருக்கு பாத்தீங்க, இதை எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு மகின் மாதிரி நீங்க இங்க இருந்து இதெல்லாம் எடுத்து விளையாடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்தாங்க, உங்ககிட்டயே கொடுத்துறோம். சரி, உங்களுக்கான முதல் பந்து என்ன? முதல் பந்து இதுக்குள்ளேயே கேள்வி இருக்குங்களா? நம்பர் நீங்க எங்க மட்டும் சொல்லணும். எனக்கு பிடிச்ச நம்பர் என்னது? 14. எஸ், என்னோட ஃபுட்பால் ஆடும்போது என்னோட ஜெர்சி நம்பர். அப்படியா? எஸ், 14 நீங்க கொடுத்து வச்சிருக்கோம். நாங்க சொல்லல. சொல்லுங்க கேப்போங்க. நீங்க வந்தாலே நீங்க ஏதோ ஒரு வகையில ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு நாள் வேறொருவரின் வாழ்க்கையை வாழும் வாய்ப்பு கிடைச்சா யாரை தேர்வு செய்வீங்க? வேற ஒருவரோட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாவா? ஒரு பர்சனாலிட்டி. என்னோட மனைவி. ஏன்னா அவங்கதான் வந்துட்டு ரொம்ப சண்டை போடுவாங்க. ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், பிள்ளைய பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம், வீட்டுல இருந்துட்டு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து என்னடா இதெல்லாம் இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது, பிள்ளைய பார்க்க போறாங்க, வீட்டை பாத்துக்க போறாங்க, இது என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்ம வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் போது ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுப்பாங்கல்ல, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கும் ஆசை, சரி ஒரு நாள் அவங்க கூடு பாஞ்சு அவங்க உடம்புல இருந்துட்டு அவங்க வேலையை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மத்தவங்க இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், இவங்க இதுதான் பண்றாங்களா, போனா அவங்களோட வாழ்க்கையா மாறும். எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஆர்த்தியோட உடம்புக்கு போயிட்டு ஒரு நாள் வாழ்ந்து பாக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, லைஃப பாக்குறாங்களான்னு தெரியல. பரவாயில்ல. அதாவது நீங்க கொஞ்சம் வித்தியாசமான கணவர் தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா நினைக்கிறேன் ஆர்த்திக்கு வந்து இந்த கணவர் அமையறதுதான் இறைவன் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த வரமா மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? வேற மாதிரி. அடுத்த பந்து உங்களுடையது. அடுத்த பந்து இருங்க. இருக்கு. நம்பர் 1. உங்களுக்கு 1 பிடிக்குமா 2 பிடிக்குமா? இல்ல ரஜினி கேட்பாங்க இல்லையா, அதுல மன்னன்ல 1 பிடிக்குமா 2 பிடிக்குமான்றாரு. எனக்கு 1 பிடிக்கும். 1 பிடிக்கும். சரி, நீங்க இணையத்துல தேடியதுல மிகவும் வித்தியாசமான விஷயம் என்ன?
இணையத்துல தேடின ஒரு வித்தியாசமான எக்ஸ்கியூஸ் மீ, ஐ மீன் இன்டர்நெட்ல ஆமா தேடின Googleல. ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, வித்தியாசம்னு சொல்லலாமான்னு தெரியல. ம்ஹும். ஆம், கொஞ்சம் வியர்டா இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல சில நேரத்துல. ஆமா. ஆம், கொஞ்சம் கான்ஸ்பிரசி தியரிஸ் பத்தி நிறைய ஐ மீன் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ம். ஏதாவது ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரி இருக்கும்ல, ஆமா அது எங்கேயோ நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அதை பத்தியான ரீசர்ச் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா போய் பண்ணுவேன் நான். இப்போ ஒரு இடம் வந்துட்டு ஒரு சிட்டியே அபேண்டனா இருக்கும், ம்ஹும். ஒரு தீம் பார்க் திடீர்னு அபேண்டனா இருக்கும், இதெல்லாம் ஏன் அபேண்டனா இருக்கு அதை பத்தி போய் பார்ப்பேன். அந்த வருஷத்துல அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாரு, அந்த ஓனர் யாரு, அவங்க இந்த இடத்த விட்டுட்டு போனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு ஆமா இது உண்மையிலே வியர்டா தான் இருக்கு. உங்களுக்கு நேரம் இருக்கா? இருக்கு. சைலண்டா இருக்கும் போது நான் இதெல்லாம் இது பண்ணுவேன். இன்ஃபேக்ட் எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கூட இந்த மேகசின்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, அப்ப கூட போய் பார்த்தா வந்துட்டு ஏதாவது ஒரு இந்த மிஸ்திரி சம்பந்தப்பட்ட மேகசின்ஸ் அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் நாவல் வாங்குறது வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்திரி நாவல்ஸ் தான் வாங்குவேன். அது ஒரு வியர்டான விஷயம், எனக்கு அதை பத்தி பாக்குறது ரொம்ப பிடிக்கும். படத்தை விட டாக்குமெண்ட்ரி உட்காந்து ரொம்ப பார்ப்பேன். ஓ அப்படியா? Yes, பரவாயில்ல. Answer ஒரு Comes. ஒரு அதாவது பொதுவா வந்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க சார்ந்த கதாபாத்திரங்கள், அந்த திரைப்படம், கதை, ஓய்வு கிடைக்கிறப்ப நேரத்தோட ஃபேமிலியோட நேரத்தை செலவிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க இப்படி ஆய்வு செய்றீங்க, டாக்குமெண்ட்ரி பாக்குறீங்க, அப்ப மர்மம் தான் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதான் மர்மமா வந்திருக்கீங்களா இல்லையா அன்னைக்கு? மர்மமா வந்தானே தெரியல. ஒருவேளை இப்போ எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்து சொல்றாங்க இன்னும் யுவராஜ் வந்து சேரல அப்படின்னா நாங்க என்ன பண்றது? அவ்வளவுதான், இங்க யாரா அவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய மூன்றாவது பந்து. ஓகே, 11 11 ஒன்று ஒன்று. சரி, ஒரே ஒரு பர்சனுக்கு உண்மையை சொல்லணும்னு சான்ஸ் கிடைச்சா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு பர்சனுக்கு உண்மையை சொல்லணும் அவங்க கிட்ட வந்துட்டு, அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட நான் பொய்யா சொல்லி இருந்திருக்கணுமே. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சிருந்திருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நீங்க உண்மையை சொல்லணும். நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயம் சொல்ல மாட்டோம்ல, பிக் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட சொன்ன ஆசைப்படுவோம்ல. அது கொஞ்சம் இமோஷனலா தான் இருக்கும் சொல்றதுக்கு. ஐ திங்க் எங்க அப்பா இறந்துட்டாரு, தவறிட்டாரு. ஆனா நிறைய விஷயத்துல அவரோட கடைசி காலத்துல வந்து எனக்கும் அவருக்கும் வந்துட்டு நிறைய சண்டைகள் ஏற்பட்டுச்சு. அவரோட வியாபார ரீதியா அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவரு சும்மா ஒரு நண்பர்களை நம்பி முதலீடெல்லாம் பண்ண விஷயமா இருக்கட்டும், ஒரு பணங்காசு அதிகமா வரும்போது இந்த செலவுகள் அதிகமா பண்ணுவாங்கல்ல, சம்பந்தமே இல்லாம இதை வாங்கி போடு அதை வாங்கி போடு இப்படின்லாம் போவாங்கல்ல, சில ப்ராப்பர் அட்வைஸ் கேட்கறது இல்லை, இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் இருந்தாரு. ஸோ அதனால ஏற்பட்ட விளைவுகள் வந்துட்டு பெரிய அடி என் குடும்பத்துக்கு. அதாவது வந்துட்டு பண ரீதியா நான் சொல்றேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கும் எனக்கும் நிறைய அப்பெல்லாம் நான் வந்துட்டேன், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்துட்டேன். இந்த தலை தூக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அவருக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட். டுவர்ட்ஸ் தி எண்ட் அவருக்கு வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கலையோ, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அவர் மேல ரொம்ப பாசம் இருக்கு எனக்கு. ஆனா அதை நான் சொன்னதே கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு இருந்தாரு, லைக் அப்பா அவனுக்கு பிடிக்கும்பா, அதனாலதான்ப்பா நான் இந்த மாதிரிலாம் பேசுறேன் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு. ஆனா அது சண்டையிலேயே இருக்கும். அவருக்கும் வந்துட்டு என்னன்னாக்கா, நான் என்னைக்காவது அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அது நான் ஆக்சுவலி பாசத்தினாலதான் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்னால் சொல்ல முடியாம போச்சு. அதுக்குள்ளேயும் தவறிட்டாரு. மேபி அவர்கிட்டே போயிட்டு அதை வந்து சொல்லியிருக்கணும், அது உங்களுக்கு சொல்லாத உண்மைப்பா அது அப்படின்ட்டு. பொதுவா வந்துட்டு வீட்டுல இருக்கிற அப்பா தான் பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய பாசத்தை மறைச்சு அழகுவாங்க, பேசுவாங்க, அவங்களுக்காக அந்த அந்த அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்க மாட்டாங்கன்னு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இது வந்து வித்தியாசமா இருக்கு. நீங்க அப்பா மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தை வந்துட்டு வார்த்தைகளால சொல்ல முடியல. ஆனாலும் எந்த பிள்ளைகளுக்குமே இப்படி ஒரு நிலை வரக்கூடாது இல்லையா? எதுவும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்பா மட்டும் சொல்லிடும். ஆனா பரவாயில்ல, அப்பா எங்க இருந்தாலும் அவருடைய ஆத்மா வந்துட்டு உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக நீங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த காற்றலைகளை நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்பாவின் பேர் என்ன யுவராஜ்? கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி. இப்ப கிருஷ்ணசாமி ஐயா எந்த பக்கம் இருந்தாலுமே கூட நிச்சயமா அவர் உங்களை இங்க பாத்துக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா இந்த தருணத்துல உங்களை அவர் நினைக்க வச்சிருக்கிறாரே, அப்ப வந்துட்டு அவர் அதை கேட்டுட்டாருன்னு தான் இருக்கும். அப்ப நீங்க சொல்ல நினைச்சதா அப்பா கேட்டுட்டாரு. ஹாப்பியா? ஹாப்பி. பாத்தீங்களா எங்களோட மிஸ்ட்ரி பாக்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு. சூப்பரா இருக்கு. வைஃப் பத்தி பேச வச்சிட்டீங்க, இன்னும் அப்பா பத்தி பேச வச்சிட்டீங்க. ஒத்துக்கிறீங்களா? அது மிஸ்ட்ரி பாக்ஸ். மிஸ்ட்ரி பாக்ஸ் தான். அப்பாடா. அதுவும் பாருங்க, நீங்களும் ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் தான். மிஸ்ட்ரி பாக்ஸும் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம், சரியா?
சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுக்காக ஒளியேறி கொண்டு இருக்கின்றது. சொல்லப்பட்ட கதைகளை கேட்டிருக்கீங்க, சொல்லப்படாத கதைகளை நீங்க கேட்கணும் அப்படின்னா மைனப்ஸ் ஆஃபிஷியல் அவங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட் பக்கம் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம டேப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்று நம்மோட நாட்டின் புகழ்பெற்ற ஒரு கதாநாயகன், அதையும் தாண்டி இவருக்கு சொல்லப்படாத கதைகள் இருக்கு, அதை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். நம்ம ஹீரோவா, நம்ம யுவராஜா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கதை கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உண்மையில சொல்லணும், நீங்க என்னமா உங்களுக்கு வந்து இந்த சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் கலந்துக்கணும், நீங்க ஒரு கெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கும் இல்லையா? உண்மையில என்ன நினைச்சீங்க? உண்மையிலே வந்துட்டு இது ஒரு அதாவது இது ஒரு புது பாட்காஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆமா. உடனே போயிட்டு ரீசர்ச் பண்ணேன். மைனப்ஸ் என்னது, இது என்ன பாட்காஸ்ட், யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு மகேந்திரன் எஸ்கேஎம் வந்திருந்தாரு, ஸ்ரீகுமரன் வந்திருந்தாரு. அப்பதான் பார்த்தேன் இது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஓரியன்டா பண்ற ஒரு பாட்காஸ்டா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து என்னன்னாக்கா ஓகே சந்தோஷம், அதாவது இந்த ஏர்லி லிஸ்ட்லயே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இவங்களோட அணுகுமுறை எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா தான். இப்ப கூட பாருங்களேன், இவ்வளவு பெரிய செட்டப் நான் இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? அதுதான் எனக்கு உண்மையிலுமே தெரியல, இது வரைக்கும் இப்படிப்பட்ட பாட்காஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. அதாவது பைட்ஸுக்கு ஒண்ணு, லைவுக்கு ஒண்ணு, வைடுக்கு ஒண்ணு, இப்படி வச்சு இத்தனை லைட்டிங் கொடுத்து அப்படி எனக்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல எப்ப ஒரு பெரிய செட்டப்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நல்லா பேசணுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி உங்க கூட இருந்து. எஸ்பெஷலி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யா இட்ஸ் feeling honored to be here. Exactly. ரொம்ப நன்றி யுவராஜ். அதாவது என்ன அப்படின்னா மைனப்ஸ் இ டியூஷன் வந்து ஏஐ செயற்கை நுண்ணறிவு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்துட்டு ஒரு அந்த கல்வி திட்டத்தை வந்து மாணவர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா குரு ஏஐ இப்ப நம்ம காலகட்டத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம டீச்சர்ஸ்ட கேட்போம். அதுமே பள்ளிக்கூட காலகட்டத்துல தான் வீட்டுக்கு வந்தா அக்கா அண்ணன் அப்பா தானே கேட்போம். ஆனா இப்ப பசங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான வாய்ப்புனா 24 மணி நேரமே அவங்க வந்து குரு ஏஐ கிட்ட கேட்கலாம். இப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு 3 மணி 4 மணிக்கு டவுட் வந்துச்சுன்னா உடனடியா குரு ஏஐ கிட்ட அப்படி ஹைலைட் பண்ணாங்கன்னா பதில் வந்து ஒரு பதில் கிடையாது, ஏன் தவறு ஏன் சரி கீழே ஆப்ஷனோட வருது. இந்த மாதிரியான திட்டங்கள் இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க கொடுக்கறாங்க. அப்போ அந்த சொல்லுங்க கேட்போம்ல வந்து உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஐகான்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க இல்லையா? இப்ப நீங்க துறை சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணி மக்கள் முன்னிலையில இருக்கீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கல்வி ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களை வந்து பலப்படுத்தி இருக்கோம்ல, அதை நாங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் கூப்பிட்டோம். எஜுகேஷனுக்கு வரீங்களா? இப்போ உடனடியாக வர மாட்டோம். அதுதான் சொல்லுங்க கேட்போம். மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய குரூ வந்து சாதாரண குரூ எல்லாம் கிடையாது. வந்த எல்லா கெஸ்டையும் வந்து ரொம்ப அப்படியே கவர்ந்து இழுத்துட்டாங்க. பார்க்கும்போது அதாவது தீயா வேலை சினகுமார்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் இன்னைக்குமே தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால உடனே டேப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை யுவராஜ் அவர்கிட்ட நீங்க ஏதாவது ரொம்ப நாள் அவரோட பயங்கர ஒரு டை ஹார்ட் ஃபேன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த கமெண்ட் நீங்க பஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட நாங்க கேட்கணும். சரி, இப்போ நம்ம வந்து உங்களுடைய போன், அதாவது போன் அன்லாக் சவாலுக்கு தான் நம்ம போறோம். இது வந்து கட்டாயம் கிடையாது, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களுடைய போன்ல கடைசி கால் யாருக்கு பண்ணீங்க? நீங்க கடைசி கால் என்னோட மனைவிக்கு பண்ணேன். அவங்க கிட்ட பேசிட்டு, அதாவது என்னன்னா அம்மா போன் வந்து ஏர்பிளைன் மோட்ல போட போறேன், ஏதாவது நடுவில் கால் பண்ணிடாத, ஒரு பாட்காஸ்ட் இருக்குது லைவ் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க கிட்ட தான் பேசிட்டு உள்ள வந்து என்ன சொன்னாங்க ஆர்த்தி? அவங்க she is very happy இந்த மாதிரி வந்து நான் பாட்காஸ்ட் போறேன். ஏன்னா அவங்களுமே அங்க தமிழகத்துல ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ரீசன்ட்டா ஆரம்பிச்சாங்க the ஆர்த்தி ரவி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆரம்பிச்சு அவங்க பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லுங்க கேப்போட வாழ்த்து அவங்க கிட்ட சொல்லிருங்க. சரியா? ஓ டெஃபினெட்லி ஷூர். சரி, அப்ப அவங்களுக்கு தான் நீங்க கால் பண்ணீங்க. உங்களுடைய போன் கேலரியில ஏதாவது ஒரு படம், அது நல்ல நினைவுகள்னா அது என்ன படம்னு எங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிட்டு அதை பத்தி நீங்க சொல்லலாம். ஓகே. anything. ஆக்சுவலா நிறைய இருக்கு. பட் ஏதாவது ஒண்ணு பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மெமரிஸ் கொடுத்திருக்கோம் இல்லையா, அத சொல்லுங்க. நான் ரொம்ப பின்னாடி போகணுமே, இருங்க பாக்குறேன் நான். வெயிட்டா, ஐ திங்க் இந்த போட்டோ. நினைச்சோம் எங்கடா காமிப்பீங்களான்னு. வீட்டுல ஒரு குட்டி இருக்கிறாங்க. குட்டி பேர் என்ன சொல்லுங்க? அவர் பேரு ஆதியாரன். ஆதியாரன். அந்த கேமரால காமிச்சீங்கன்னா அவங்கள பாப்பாங்க. ரைட், இவங்கதான்.
அது மட்டும் இல்ல, எங்களோட ஆக்சுவலி சொல்ல போனா என்னோட ஒய்ஃப்க்கு பையன் சொல்றது வந்துட்டு இவர் இன்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓ எஸ், அவங்க எடுத்து வளர்த்த ஒரு பப்பி. ஓகே. யூஎஸ்ல இருக்கும் போது எடுத்தாங்க. நாங்க மலேசியாக்கு வரும்போதும் அவரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. எங்களோட டிக்கெட் செலவோட அவருக்கு தான் டிக்கெட். அவங்களுக்கு தனியா நீங்க டிக்கெட் எடுக்கணும், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? எடுத்து கார்கோல அவர் வர வச்சு எல்லாமே இருக்க வந்து சேர்ந்துட்டாரு. சரி, இன்பா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப வீட்டுல இருக்கறனால தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சொன்னீங்களா? சொல்லுங்க கேப்போம் போறேன்னு. என்னது அவர்கிட்டயா? அவர்கிட்ட சொல்லி வச்சு எல்லாமே சாப்பாடு பண்ணி வச்சுட்டு அப்பா வந்துருவேன் கொஞ்ச நேரத்துல, வீட்டை பாத்துக்க வித்துறாது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பில்ல நீங்க இங்க வரீங்க இல்லையா, எல்லாம் நடக்கும். சரி, அடிக்கடி நீங்க உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்த இமோஜி என்ன? இமோஜி ஹார்ட் சைன் தான் ஹார்ட் சைன் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அப்ப நல்ல அன்பானவரு, பண்பானவரு. இந்த மாதிரி ஒரு பண்பான யுவராஜ் ஒரு ஹீரோ கால் பண்ணா யார் உடனே எடுப்பா? இப்ப கண்டிப்பா என் ஒய்ஃபுக்கு நான் கால் பண்ண முடியாது. ஏன்னா எடுத்தோன்னே என் பையன் பக்கத்துல இருப்பான். ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களால இப்ப தொடர்ச்சியா பேச முடியாது. ஆமா. கார்த்திக் ஷாம்லன் எடுப்பாரா? எடுப்பாரு. என்ன நாட்டுல அவர் ஒரு பிரபலமான இயக்குனர்ல, எங்களை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காருல்ல, ப்ரொமோஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்துல எந்த குண்டை தூக்கி போடுவான்னு வந்துட்டு அவருக்கு தெரியாது. சரி, அதனால நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, கார்த்திக் ஷாம்லன் இப்ப அழைத்தா ஒரே அழைப்புல எடுக்கிறேன்னு இவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அவருக்கு அடிச்சு போயிருங்க. இது லவுட் ஸ்பீக்கர்ல வைக்கணுமாங்க? ஆமா. ஹலோ, வணக்கம். பாத்தீங்களா, நான் சொன்னோன்னு எடுத்தாங்க பாத்தீங்களா? ஒரே தெய்வமே. ஓகே அண்ணன், என்னன்னா இப்போ உங்க தம்பி வந்து நான் இப்போ ஒரு பாட்காஸ்ட்ல இருக்கேன், சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட். ஸோ எஸ், திரேசா அங்க இருக்காங்க. ஸோ யாரு அடிச்சா உடனே எடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கார்த்திக் ஷாம்லன் தான். எப்படி, அவர் ரொம்ப பிஸியான டைரக்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, எங்களை வச்சு படம் பண்ணியிருக்காரு, ப்ரொமோஷன் வேற ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த நேரத்துல எந்த குண்டை தூக்கி போடுவான்னு தெரியாது, அதனால அவர் கண்டிப்பா எடுப்பாருன்னு சொன்னேன். பாத்தீங்களா, நான் சொல்லல. எங்க ஒரு கேள்வி கார்த்திக் கேட்கலாமா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சரி, உங்களுடைய பூவெல்லாம் கேட்டு பாருக்கு, சொல்லுங்க கேட்போமோட மனமார்ந்த வாழ்த்து. சரியா? நன்றி. நல்லா சூப்பரா ஓடும். உங்களுடைய எல்லா திரைப்படமே சூப்பர் ஹிட். இதுவே அதை விட டபுள் ஹிட் கொடுக்கும். நன்றி. ஆனா இதுக்கு பிறகு நீங்க ஒரு உண்மையை சொல்லணும். யுவராஜ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, யார் வம்புக்கும் போக மாட்டாரு, ரொம்ப மெதுவா சாஃப்டா அப்படியே ஒரு ஜென்டலா இருக்கிறாரு இல்லையா? செட்ல அவர் எதுக்காச்சும் நீங்க திட்டி இருக்கீங்களா? அப்படி இல்ல, முதல் விஷயம் செட்ல அவர் அப்படி இருக்க மாட்டாரு. அப்படியா? ஆமா, அவரு யுவா வந்துட்டு எப்படின்னா, அவரோட வைப்ல இருக்கிற ஆளுங்க பக்கத்துல இருந்தா நீங்க கேமராவை ஓரத்துல வச்சு ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு சிட்காம் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓ அப்படியா? அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு தலைவலி கொடுத்திருக்காரா? தலைவலி அவர் கொடுக்க மாட்டாரு, அவர் நல்லா சிரிக்க வைப்பாரு எல்லாருக்குமே. ஆமா, நல்ல கலைஞனும் கூட இல்லவா? ஆமா 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 ஆமா. சோ நிறைய காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய ஜோக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நிக்கணும், தயவுசெய்து எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் வரீங்களா, வேலையை பார்ப்போமா. கார்த்திக் ஷாம்லன் கிட்ட இப்படி நீங்க பண்ணிட்டீங்களா? ஆமாமா, ரொம்ப பண்ணிட்டேன் அவர்கிட்ட. சரி கார்த்திக், நீங்க நிறைய கலைஞர்களை வச்சு எடுத்திருக்கீங்களே, நல்லா பாட்டு பாடுவாங்க. சோ அப்பப்ப ஷூட்ல வந்துட்டு ஷூட் ஒரு மாசம் செஸ் ஆஃப் போகுதுன்னா கொஞ்ச நேரத்துல வந்து என்டையர் ஷூட்டிங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பாடல் தின போட்டியா மாறி. அப்படியா? ஆமா. ஆனா இன்னைக்கு அவருக்கு குரல் நல்லா இல்லையே. இன்னைக்கு குரல் நல்லா இல்லையேன்றாங்க. ஆமா ஆமா, ஆனா உண்மையிலேயே அப்படிதான் இருப்பாரு. ஆனா இது எல்லாமே வந்துட்டு அந்த சும்மா இருக்கிற நேரம், இல்ல அவரோட ஷோட்டுக்கு வெயிட் பண்றது, இல்ல அவர் பாக்குறாரு ஷூட் ஸ்ட்ரெஸ்ஸா போதா, ஓகே அந்த மாதிரி நேரத்துலதான். ஆனா வேலைன்னு வந்துட்டா நம்ம பையன் உண்மையிலேயே, அதாவது ஏன் நான் வந்து அவரு இது வரைக்கும் நான் ஷூட்டிங்ல வந்து ஒரு சீனுக்காக நான் வந்து அவர் மேல நான் கோவப்பட்டது இல்ல. ஏன்னா வந்து அதுல அவர் அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போக மாட்டாரு, உண்மையிலேயே புரிஞ்சுப்பாரு இதுதான் வேணும்னு. அப்படி நம்ம சரியில்லைன்னு நம்ம போய் அவர்கிட்ட போயிட்டு இல்லையா நான் இதை எதிர்பார்க்கல, இது உங்ககிட்ட வரல அப்படின்னு சொன்னோம்னா கூட அடுத்தடுத்து அவர் கொடுக்கறது எல்லாமே வேற வேறையா இருக்கும். அதனால அதுக்கான இடம் அவர் கொடுக்கறதே இல்ல. நிச்சயமா. அப்ப நான் சொன்னது சரிதான், அவரோட கதாபாத்திரம் வேணா கொஞ்சம் வேறையா இருக்கலாம், ஆனா அவருக்குள்ளேயே வந்துட்டு இயக்குனருக்கு ஏற்ற விஷயத்த கொடுக்கறதுல யுவராஜ் தெளிவா இருக்கிறார் இல்லையா? ஏன்னா அவரே ஒரு இயக்குனர். ஆஹா, ஆனா அதுதான் கேக்குறேன், இயக்குனருக்கு சேர்ந்து அங்க எப்படி உங்களுக்குள்ள எதுவும் ஒரு கருத்து வேறுபாடு நடந்தது இல்லையா?
இல்ல ஆனா நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நம்ம வந்து இப்ப பூவெல்லாம் கெட்டுப்பாருல கூட ஆக்சுவலி நான் வந்து ஒரு 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 தந்தையோட கதாபாத்திரம் ஒரு விஷயம் வந்து நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். இது வந்து இப்படி ஒரு விஷயம் நான் எழுதியிருந்தேன். ஆனா நான் வந்து ஃபைனல் டிராஃப்ட் எழுதும் போது ஸ்கிரிப்ட் முடிக்கும் போது இதை நான் எடுத்துட்டேன், இது வந்து வெளியே எடுத்துட்டேன், இது வந்து இப்படி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுறப்ப அவர் வந்து அது ஏன் இருக்கணும், அது இருக்குன்னா என்ன இருக்கும், அதுல இந்த ஒரு வசனம் இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும்னா இது கண்டிப்பா நம்ம பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. இம்மீடியட்டாவே நான் அது வந்து படத்துல திரும்பி ஆட் பண்ணேன். சோ கருத்துக்கள் என்னைக்குமே வந்து அவர் ரொம்ப யோசிச்சு இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுதான் கொடுப்பாரு. பாருங்க, நீங்க ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல இயக்குனர். பொதுவா இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அது ஒரு வெற்றி பெறணும்னு நினைச்சு நீங்க அவர் சொன்ன கருத்தையும் எடுத்திருக்கிறீங்க. அதே மாதிரி யுவராஜ் இந்த பக்கத்துல இருந்து அந்த திரைப்படத்தை வெற்றிக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆக உங்க கூட்டணியில இனி வரும் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்து கார்த்திக். நன்றி நன்றி நன்றி. பூவெல்லாம் கேட்டுப்பாருல ரொம்ப நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்காரு. அப்படியே நாங்க வெயிட் பண்றோம் சஸ்பெண்டோட. ஓகே அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இது உங்ககிட்ட என்னைக்காவது சொல்லிருக்காரா கார்த்திக் ஷாம்லன்? ஓப்பனா இப்படிதான் பேசுறது, அதாவது என் மூஞ்சுக்கு முன்னாடி புகழாதீங்க, எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும். அது அவர் வந்து எப்போதுமே வந்துட்டு வெளியே போயிட்டு தான் நம்மளை பத்தி நல்லா பேசுவோம். நம்ம கிட்டே புரியுது. ஆனாலுமே அவரோட இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், அந்த கதையோட நகர்வு இருக்கு இல்லையா, அது அவர் எப்படிப்பட்ட ஒரு நபரும் அதே மாதிரி அந்த நகர்வுல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பிரம்மாண்டங்கள் தொடரட்டும். சரி, இப்ப அவங்க கிட்டே ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். As a storyteller, where do you get inspiration for your stories? இது இவங்க கேட்ட கேள்வியா? ஆமா, அவங்க கேட்ட கேள்வி. As a storyteller, where do I get my inspiration? என்னன்னா, எல்லா ரைட்டருக்குமே வந்துட்டு அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பார்ப்பாங்க. இல்ல நான் வந்து இந்த விஷயத்த சொல்லணும், எனக்கு வந்து தேங்க்யூங்க, சாரி தான் படுத்துக்காதீங்க. என்னன்னா, ஓகே இப்படி ஒரு கரு இருக்கு, இந்த ஒரு கதையை வந்துட்டு நான் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு இதோட இருப்பாங்க இல்லையா. அப்ப இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெட்டீரியல்ஸே வந்துட்டு நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள், இல்ல நம்ம படிச்ச புத்தகமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்டோ இல்ல ஏதோ ஒரு நியூஸோ நம்மள வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும். இப்ப நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ஓகே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சொசைட்டிக்கு எடுத்து சொன்னோம். ஏன்னா மூவி ஒரு திரைப்படம்ன்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்காக சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆல்வேஸ் there should be some message, நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டு சொல்லணும். அதான் அது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் சொல்ற அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்காராங்கன்னா அவங்கள வந்துட்டு என்டர்டெயின் பண்றதை விட அவங்கள எஜுகேட்டும் பண்ற ஒரு பொறுப்பு வந்துட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ மை இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்வேஸ் அபவுட் நான் வந்து ஒரு சொசைட்டி பார்வையில இருந்து என்ன பாக்குறாங்க, அது காதலா இருக்கட்டும், ஒரு ஒரு சொசைட்டியில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைகளா வேணாலும் இருக்கட்டும், ஒரு சிவில் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப நான் சொன்ன மாதிரி மிஸ்திரி, இந்த நான் படிக்கிற மிஸ்திரி ஸ்டோரியில இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவேன். ஸோ என் கதைகள் எல்லாமே நான் கடந்து போற விஷயங்கள், நான் கடந்து போற மனிதர்கள் வச்சுதான் நான் கதை செய்யறேன் யூஸ்வலாவே. அந்த மாதிரி கதைகளை பார்க்கும் போதுதான் மக்கள் அதோடு சேர்ந்து வாழ முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம பிரிச்சுட்டோம்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நம்ம படம் எங்கேயோ இருக்கும். இந்த படத்தோடு சேர்ந்து நாங்க வாழணும்னா நீங்க எங்ககிட்டே இருந்து கதைகளை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அதுல நீங்க நல்லா தெளிவா இருக்கீங்க. இப்ப கார்த்திக் ஷாம்லன் சொன்னாரு நீங்களும் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னாரு. நீங்களுமே வந்து இந்த திரைக்கு பின்னால வந்து வெறும் நடிகரா மட்டும் கிடையாது, திரைக்கு பின்னால செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் தெரிஞ்ச ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தொழில்நுட்ப கலைஞர், அப்புறம் இங்க நடிகர், பல பரிணாமங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்க உங்களுடைய கைவண்ணத்துல நிறைய சீரீஸ், ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அதோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஒர்க் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா இப்ப இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுல கை வைக்க முடியும். கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வரும். அப்ப திரைக்கதை வசனம் எழுது யுவராஜ் அப்படின்னு சொல்லி எப்போ பார்க்கலாம்? அடுத்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். இங்க சொல்லுங்க கேப்போம், டீமை மறந்துடக்கூடாது. டெஃபினட்டா, கண்டிப்பா அந்த படத்துக்கு உண்டான ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியோ எங்க டீமோ இல்ல நானோ கண்டிப்பா நான் வருவேன். அப்ப 100 எபிசோடு நாங்க தாண்டுறீங்க, கண்டிப்பா தாண்டுறீங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும்.
முடிஞ்சு யுவராஜ் சொல்லிட்டாரு. சொல்லப்பட்ட கதைகளை கேட்டிருக்கீங்க. சொல்லப்படாத கதைகளை கேட்கணும்னா நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட பாருங்க. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் உங்களுக்காக பெருமையுடன் வழங்கும் ஒரு பாட்காஸ்ட் தாங்க இது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட ஒரு நாடி, அதாவது ஒரு துடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா எல்லாருமே நீங்க நிறைய பேசிருப்பீங்க. ஏன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹீரோவா இருக்கிறப்ப நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய கதைகளை சொல்லிருப்பீங்க. ஆனா இன்று இந்த சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட்காக நீங்க என்ன சொல்லப்படாத கதையை சொல்லப்படாத கதை இது கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இந்த கதைகளை கேட்டிருப்பாங்க. நெருங்கிய நண்பர்கள் கூட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தெரியும். என்னன்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், ஒரு நடிகன் ஆகணும், ஒரு இயக்குனர் ஆகணும்ன்றது வந்துட்டு சின்ன வயசுல என்னோட கனவா இருந்தது இல்ல. ஒரு கால்பந்தாட்ட வீரராக தான் ஆகணுன்றது ஆசை, ஒரு ஃபுட்பாலர் ஆகணுன்றது என்னோட பெரிய ஆசை. என்ன சொல்றீங்க நீங்க? எஸ், நான் ஒரு ஃபுட்பாலர் ஆக வேண்டியது. அது இருக்க வேண்டியதா? அந்த இடத்துக்கு போயிருப்பேன், டெஃபினட்டா போயிருப்பேன். எப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி, என்னோட டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி நான் விளாண்டுருக்கேன். பெரிய பெரிய கிளப்புக்கு விளாண்டுருக்கேன் நான். அண்ட் ஆர்சனல் சாக்கர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க முன்ன பத்தலிஞ்சாயில், அதுக்கும் விளையாண்டுருக்கேன். அண்ட் அப்போ வந்துட்டு ஒரு இந்த ஸ்கவுட்டிங் டீம்னு சொல்லுவாங்க, அவங்க ஸ்கவுட் பண்ணி என்னை வந்துட்டு இட்டாலிக்கு வந்துட்டு நீங்கள் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு ஃபாஸ்டர் ஃபேமிலி கொடுத்துரும், அங்கே வந்து ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மற்ற செலவுகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் அதை வந்துட்டு மைண்ட் வச்சுன்னு, சரி போகலாமா வேணாமா, என்ன திடீர்னு இட்டாலின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கால்பந்தாட்டு வீரன் ஆகணும்னா இதில் பெரிய வாய்ப்பு இல்லையா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன், சரி எஸ்பிஎம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எஸ்பிஎம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்னோட முட்டியில் வந்து ஒரு இன்ஜுரி. MSSD விளையாடும் போது இந்த ACLன்னு சொல்லுவாங்க, இன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், அது வந்து நான் விளையாடும் போது அடிபட்டுருச்சு. அடிபட்டு அதுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன், ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் அதுக்கு உண்டான கால அவகாசம், அதோட இந்த ரிகவரி பீரியட்னு சொல்ற கால அவகாசம் வந்துட்டு 1 வருஷத்துக்கு மேல. ஏன்னா இன்னும் வந்துட்டு நம்மளோட எலும்புகள்லாம் இன்னும் வளர்ச்சி அடைகிற ஒரு தருணம் அது. ஏன்னா 16 வயசுல அடிப்படும் போது இன்னும் எலும்புகள் வளரும், மசில்ஸ் வளரும். ஸோ அதனால ரொம்ப சிக்கலானது. முடிஞ்ச அளவுக்கு நீ இதுக்கப்புறம் ஃபுட்பாலே விளையாடாத அப்படின்னு சொன்ன ஒரு மூமெண்ட்ல இருக்கு. பட் அப்போ நான் வந்துட்டு அதை கொஞ்சம் கூட நான் வந்து என்ன சொன்னேன்னா, என் டாக்டர் கிட்ட, என்னோட ஒருத்தோ சர்ஜன் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நான் கண்டிப்பா திரும்ப விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மைல் ஸ்டோன்ஸ் மட்டும் சொல்லுங்க. எந்த டைம்னா அது வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முட்டி வீங்கிரும், யூ வில் லூஸ் ஆல் யுவர் மசில்ஸ். இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப ஒல்லியா போயிடும். திருப்பி ரீஹேப் பண்ணி ஜிம்முக்கு போய் திருப்பி ஓடணும், நடக்க ஆரம்பிக்கணும். அவ்வளோ பேடான இன்ஜுரி. நடக்கிறதே பாஸ்டர் பார்த்து நடந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி, ஸோ அவ்வளோ ஒரு பெரிய டஃப்பான ப்ராசஸ். என்னால் அந்த டைம்ல ஸ்கூலுக்கும் வந்துட்டு க்ரச்சஸில் தான் போவேன். ஒரு 6 மாதம் வந்துட்டு நான் க்ரச்சஸில் தான் இருந்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி திருப்ப இது பண்ணி ஓடி திரும்ப ஓட ஆரம்பிச்சு. இந்த பிவட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுட்பால் ஆடும்போது நிறைய டர்ன்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி இது பண்ணி ஐ மேக் மை செல்ஃப் அவைலபிள் டு கோ தேர் அகெயின். சரி, நீங்கள் இவ்வளோ பெரிய இன்ஜுரி வச்சு திருப்பி வரேன்னு சொல்றீங்களா, ஓகே ஒரு ரிஸ்க் தான், பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்டாலிக்கு போய் அங்கே போயிட்டு ஒரு குடும்பத்து கூட இருந்தேன். அவங்க உண்மையிலும் மகன் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. அங்கே ஒரு யூனிவர்சிட்டிலையும் சேர்ந்து இட்டாலியன் லாங்குவேஜ் கொஞ்சம் படித்தேன், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் படித்தேன். அங்கே வந்து ஒரு 6 மாதம் அங்கே இட்டாலியிலே இருந்து ஃபுட்பால் ட்ரைனிங்கும் பண்ணேன். ஆனால் பேட் லக் என்னன்னாக்கா, எனக்கு மறுபடியும் அந்த இன்ஜுரி வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி அது மூலியமா வேற இடத்துல இன்ஜுரி ஆகி மறுபடியும் அங்கே இருக்கிற அந்த மினிஸ்கஸ்ன்னு சொல்ற இதெல்லாம் தேஞ்சு திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு டார்க்கஸ்ட் பீரியட் ஆஃப் தி லைஃப் இருக்கும்ல, அது வந்து எனக்கு நடந்தது. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் அப் அ கேரியர் இன் ஃபுட்பால். இது வரைக்கும் ஒரு ஃபுட்பாலர் தான் ஆக போற கனவு வந்துட்டு அப்படியே ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அட் த சேம் டைம் அங்கே நான் இட்டாலியில இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் உடல்நிலை சரியாமல் போயிடுச்சு. அப்போ எல்லாருமே குடும்பத்துலேருந்து எல்லாமே என்ன கேட்டாங்கனாக்கா, என்ன அப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க, பிஸ்னஸை யார் பார்த்துக்கிறது, மகன் சொல்லிட்டு நீ போயிட்டு பந்து விளாண்டுக்கிட்டு இருக்க, என்னதான் பண்ண போற, ஏதாவது ஒரு முடிவெடு அப்படின்னாங்க. அதோட காலிங் நேரத்தில் யூனிஸ் மறுபடியும் எனக்கு ஒரு இன்ஜுரியை கொடுத்து அங்கே இருக்க முடியாமல் பண்ணி நான் இங்கே வந்து அப்போட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணோம். அதுக்காக நான் போயிட்டு பிஸ்னஸ் படித்தேன் அப்பாக்காக. இதுதான் இது வரைக்கும் ரொம்ப பேருக்கு சொல்லப்படாத ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறேன்.
கேட்கும் போதே கண் கலங்க வைக்கிறீங்க. அதாவது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து அந்த கனவு தான் ரொம்ப முக்கியம். பிடிச்ச ஒரு விஷயத்த செய்து கொண்டே இருக்கும் போது அடுத்த கட்டம் போகும்போது நம்முடைய உடலை நமக்கு வந்துட்டு பலம் கொடுக்காம அது ஒரு தடையா அமையும் போது அது கனவா வலியா வாழ்க்கையா அப்படின்னு சொல்றப்போ அது ரொம்ப ஒரு கொடூரமான காலகட்டம் இல்லையா? ரூம்ல உட்காந்து அழுதுருக்கு, ரொம்ப அழுதுருக்கு. என்னன்னாக்கா இதுக்கப்புறம் திருப்பி என் காலில் அந்த பூட்ஸே நான் போடக்கூடாது, அந்த ரேஞ்சுக்குலாம் நான் போயிருக்கிறது உண்டு. என்னன்னா எங்கேயாவது இப்போ நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு என்னன்னா அந்த முதல் 2 வருஷம் விளையாட முடியலன்னு சொல்ற அது இதுவே வந்து என்னால எப்படி இது பண்ண முடியும்னா, நான் காரை ஓட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு ஒரு 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 திடலை பார்த்தனா இல்லை யாராவது பந்து விளையாண்டுக்கிட்டு கொஞ்சம் நிறுத்தி அதை பார்த்துக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு என்னால இது ஒரு ப்ரொஃபஷனலா என்னால விளையாட முடியலையே. எல்லாமே நல்லா போயிருந்தா இன்னைக்கு யுவராஜ் இங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல யூரோப்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலரா அங்க இருந்திருப்பேன். யாருக்கு தெரியும், நீங்க உலக கிண்ண நாங்க உங்களை பார்த்திருப்போம் இல்லையா? வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலுமே சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு நம்மை விட அதிகமா நம்ம மேல அக்கறை இருக்கிறதுனால வேற ஒரு திட்டம் வச்சிருக்கோம். உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் கடந்து வர்றதுனால இப்போ அந்த பக்கமா நம்ம தம்பி தங்கச்சிங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வமா இருக்கலாம். உங்க சூழல்ல அவங்க அந்த பக்கம் இருந்து பார்க்கலாம் இல்லையா? ஒருவேளை இதே ஒரு போராட்டம் அங்க பாக்குறவங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு இப்ப எந்த முடிவு எடுக்கணும்னு நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? என்னன்னா எப்போதுமே நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் சின்ன வயசுல இருந்து. குறிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப இந்த ஸ்கூல் படிக்கிற தருணத்துல தான் வந்து நம்ம நிறைய கனவு காணும். இப்படி இருக்க போறோம், இப்படி இருக்க போறோம். சில பேர் நல்லா பண வசதியோட வாழணும், பணக்காரனாக போறோம், இதாக போறோம், அதை போறோம், என்னென்னமோலாம் வந்து கனவு வச்சிருப்போம். அது எல்லாமே இந்த ட்ரீம்ஸ் அண்ட் பேஷன்ஸ் அதுக்குள்ள வர ஒரு இடம். என்னன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து அதை செய்ய முடியாத ஒரு காலகட்டம், ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த கடவுள் ஒரு கதவை அடைச்சிட்டாருன்னா இன்னொரு கதவை நம்மளுக்காக திறக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்குங்க. மேபி இது உனக்கு இல்லை, மேபி ஆர் நாட் டெஸ்டின்ட் டு டூ திஸ், பட் எங்கேயோ ஒரு இடத்துல நீ வேற ஒரு விஷயத்த வந்து நீ வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுவ அப்படின்றது வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். அது எப்போதுமே வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த நோன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து நோ அப்படின்றது கிடையாது, அதுக்கு பேர் வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனாலதான் நோன்றது இட்ஸ் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கடை வச்சுன்னா வேற ஒன்று தேடு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்படி போனதுதான் வந்துட்டு எனக்கு வந்து கலைத்துறை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்ல படங்கள் பார்ப்பேன், எனக்கு படங்கள் பிடிக்கும். பிடிச்ச நடிகர்கள் வந்துட்டு ஏதாவது வசனம் பேசுனாங்கன்னா அதையும் போயிட்டு நான் பாஷா பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் 1 தடவை சொன்னேன், 100 தடவை இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 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 குடும்பத்தோட எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு என்னதான் சென்டர் ஆஃப் இதா வைப்பாங்க. இவா டான்ஸ் ஆடுவான், ஓகே மேல போ, இவா டான்ஸ் ஆடுவா, முன்னுக்கு போக சொல்லி அந்த கலை இது வந்துட்டு ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்பிரசிவான விஷயம். ஸ்போர்ட்ஸும் சரி, ஆர்ட்ஸும் சரி, கலையும் சரி, ரெண்டுமே நம்மளோட டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு இடம். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபுட்பால்ல இருக்கிற என்னால் அதை காட்ட முடியலையே, என்னால் ஒரு ஒரு ஃபுட்பாலர் ஆக முடியுன்ற ஒரு இது வந்துட்டு எனக்கு இன்னொரு பேஷன் இருந்துச்சுல, அதை நான் கண்டுபிடிச்சேன். அதுலயே நான் வந்துட்டு இது பண்ணக்கூடாது, இதுலயும் நான் வந்துட்டு நல்லா தானே பண்றேன், ஓகே அந்த எனர்ஜியெல்லாம் தூக்கி எங்க போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்க முன்னாடி. உண்மை கலைஞன் தான். அதாவது நீங்க சொல்லிட்டீங்க கடந்து வந்த பாதைகளை, அதை கடக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதாவது இந்த விளையாட்டாளர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து மனம் கலந்துட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உயிர் கொடுத்து அதை அட்டையிற வரைக்கும் போராட்டுவாங்க. இப்ப நீங்க சொல்றப்ப கூட இப்ப நெய்மரோட பிரேசிலோட இந்த நட்சத்திர விளையாட்டாளர் அவருடைய அந்த ஆட்டங்களை பார்க்கும் போது கூட இந்த முறை மட்டும் நெய்மரோட விளையாட்டை பாக்குற எல்லாருமே வந்து கண் கலங்க வைத்தாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவருக்குமே அவருடைய அந்த முட்டிக்கால்ல அடிபட்டு அவர் ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு அப்ப நீங்க சொல்றப்பதான் நான் என்ன நெய்மர் வந்து பிரேசிலியன், அவரோட இதெல்லாம் எப்படி தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எப்படியாவது போயிடணும் அந்த வெறி இருந்ததுல, அதுதானே அவருக்குமே இருந்திருக்கும். அந்த மாதிரி முயற்சி பண்ணி கடைசியில வந்து அந்த வேர்ல்ட் கப் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியாம அவர் அந்த திடலை விட்டு போறப்ப அவர் கத்திரி அழுத இருப்பாருங்களேன். அதாவது இதுதான் கடைசி ஆட்டம். ஃபுட்பால் நிறைய ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு என்னன்னா நெய்மர் கடைசி வரைக்கும் ஒரு வேர்ல்ட் கப் அவர் தூக்கலன்றது வந்துட்டு அது பெரிய ஒரு அது உலகத்துக்கே. இப்ப பாருங்க, நீங்க பிரான்ஸ் அணியோட ரசிகர், இப்ப நான் வந்து பிரேசிலாக இருந்தாலுமே கூட நெய்மருக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு குறையாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப அது மிகுந்த ஒரு வலியை கொடுக்குது. ஆனா அந்த நாட்டோட பிரசிடென்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்த வேர்ல்ட் கப்க்கு அவர் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அது கடவுள் கையில தான். ஏன்னா அவருக்குமே வந்து அந்த காயங்கள் இருக்கு இல்லையா, வயசு ஆகுது அவருக்கும், இன்னொரு 4 வருஷம் கடந்துதான் வேர்ல்ட் கப் வரும். திருப்பி அவரோட ஒழுங்குல இருந்து அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்றது தெரியாது. பட் பாப்போம், ஒரு நல்ல பிளேயர் அவர்.
நிச்சயமா நீங்க சொன்ன NO தான் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு என்ன அவ்வளவுதான். தெரியாது. ஆனாலுமே நெய்மர் வந்து கடைசி வரைக்கும் அவரோட வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ உங்களுடைய இந்த சொல்லப்படாத கதையை கேட்கும் போது ஒட்டு மொத்தமாக நீங்க ஒரு கால்பந்து ஆட்ட வீரரா இருந்திருக்கணும், நட்சத்திர ஆட்டக்காரரா இருந்திருக்கணும். இருந்த போதிலும் கலைத்துறையிலும் நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரா தான் இருக்கீங்க. அதாவது நம்ம நாட்டுல நிறைய கலைஞர்கள், முன்னணி நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு தனித்துவம் இருக்கு. அப்ப யுவராஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க தேர்வு செய்யும் கதாபாத்திரம், நீங்க ஒரு சீனை எடுத்து நடிக்கிறது, அது எல்லாமே வந்து ஒரு காமான வகையில அவங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரி தான் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி சொல்லப்படாத கதை, அதுவும் கண்கலங்க வைக்கக்கூடிய கதை இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அதை இன்றைய சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட்ல எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்ன அப்படின்னா, நிச்சயமா அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒருவேளை அவங்களோட கனவை வந்து தேடுறதுக்கு வந்து ஒரு போராட்டத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த நோ உதவி செஞ்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அப்படித்தானே? உங்க நோ எனக்கே உதவி செஞ்சிருக்கு. இனிமே யாராவது நோ சொன்னாங்கன்னா ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி நம்ம நினைப்போம். சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட்ல நாம இருந்திருக்கோம். மைனப்ஸ் டியூஷன் உங்களுக்காக வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்க கேட்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து மீண்டும் பள்ளிக்கு போக போறோம். உங்க பள்ளிக்கூட காலகட்டம் அப்படின்னு சொல்றப்ப சற்று முன்பதாக நீங்க உங்களுடைய சிறுவயது காலகட்டம் நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு ஆர்வம் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அப்போ நீங்க பிரைமரிக்கு போக போறீங்களா, செகண்டரிக்கு போக போறீங்களா, இல்ல காலேஜுக்கு போக போறீங்களா? சின்ஸ் கலைத்துறைக்கு வந்த ஒரு பெரிய அந்த ஒரு உந்துதல் கொடுத்தது வந்துட்டு நான் வந்து காலேஜ் டைம்ல தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் I'll go for காலேஜ்க்கு போவீங்க. சரி, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னதாக ஒரு குட்டி ரெப்பி, ஓகேயா? பள்ளி நாட்கள்ல உங்களுடைய உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து யாரு? பள்ளி காலத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல் டைம்ல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேருங்களை சொல்லலாம். சுகேஷ் ஒருத்தர் இருக்காரு, சுகேஷ், நவேஷ், அப்புறம் வந்து விக்னேஷ். முடியுது. அவங்க நிறைய பேர், பிரதீப் ஷரன் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாஜுன்ல ஒருத்தர் இருந்தாரு, ஒரு சிங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, பஞ்சாபி ஃப்ரெண்டு பிரித்பால் சிங், உண்மையான மலேசியா ஒரு மலை ஃப்ரெண்ட் அசாத்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. இவங்க எல்லாமே வந்து அடிப்படையில உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் போல. நிறைய பேர் எங்க ஃபுட்பால் டீம் வந்துட்டு ஒரு மல்டி கல்ச்சரல் டீம். ஆமா, அதான் நம்ம மலேசியோட அழகியல் தன்மை அதுதான் இல்லையா? சரி, முதல் பெஞ்சா கடைசி பெஞ்சா? நாங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் பெஞ்ச் தான். ஐ மீன் ரொம்ப ஃப்ரண்ட்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் லைட்டா மிடில், அதாவது above average வாங்கல, நான் கொஞ்சம் அங்க இருப்பேன்னு வச்சுக்கோங்க. ரைட். அதிகம் பயப்படுற ஆசிரியர்? அதிகமா பயப்படுற ஆசிரியர் வந்துட்டு ஜாக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து என்னன்னாக்கா, நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அடிக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். எல்லாமே இந்த குரு டிசிப்ளின் அவங்கலாம் வந்துட்டு, அவர் பேர் ஜாக்கி. எஸ், ஜாக்கி தான், சாரி. ஸோ அவர் வந்து எப்படி நம்மளை வந்துட்டு இது பண்ணுவாருனாக்கா, அந்த டைம் நம்மளாம் அடி வாங்குவோம்ல, ரூலர்ல அடி வாங்குவோம், என்ன பண்ணுவோம். அவர் வந்து சைட் பெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சேர்ல உட்காந்துருந்தோம்னா இந்த சைட் பெண்ட் பிடிச்சி இழுப்பாரு, வலிக்குமே. ஆமா, நம்மளுக்கு அந்த வலியிலேயே வந்துட்டு அந்த சேர்ல ஏறி நிக்க வைப்பாங்கல்ல லாஸ்ட் டைம்ல, ஏறி நில்லுண்ட. அப்ப சைட் பிடிச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஏறி நின்றுவோம். சோ அவர் அதை பண்ணுவாரு, அதுக்காகவே நம்ம பயப்படுவோம். அதான் ஏன்னா நம்ம மத்த விஷயம் ஏதாவது ஆப்ஜெக்ட் அடிச்சா நம்ம வந்துட்டு டான்ஸ் ஆடி எப்படியாவது ஓடி ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். சைட் பண்ண பிடிச்சாலும் என்ன பண்றது, வேற வழி இல்ல. மிஸ் ஆனா காதை பிடிச்சிடுவேன். சோ அதுக்கு பரவாயில்ல, இப்படி எந்திரிச்சிடலாம். அதிக பிடித்த ஆசிரியர்? அதிக பிடித்த ஆசிரியர் வந்து எனக்கு பெரியசாமி சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எங்க ஸ்கூலோட அவர் வந்து எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து எங்க ஸ்கூலோட ஹாக்கி டீம் கோச்சாகவும் இருந்தாரு. நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பள்ளியில் செய்த மிகப்பெரிய குறும்பு? பள்ளியில செய்த மிகப்பெரிய குறும்பு என்ன, எப்பயாவது இந்த ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஸ்கூல்ல பொந்திங் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. என்னன்னா, எங்களுக்கு ஃபுட்பால் ட்ரைனிங் இருக்கும். நாங்க வந்து இந்த MSSD அப்படி இந்த பியால பிரீமியர்லாம் சொல்லிட்டு இது வைப்பாங்க. அதுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு நாங்க போய் ட்ரைனிங் பண்றதுலாம் ரொம்ப டிலே ஆயிரும். ஏன்னா எல்லாம் ஏன்னா நம்ம விளையாடும் போது எல்லாமே ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன்லாம் போகணும். சோ எல்லா பிளேயரும் சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு ஒரு காரணம் வேற, அதனால பொந்திங் பண்ணிட்டு போயாச்சு. அதனால பொந்திங் பண்றதுல என்னன்னா, இடத்துல வந்துட்டு இந்த ஸ்கூல்ல ரெப்ரசென்ட் பண்ணி போகும்போது வந்துட்டு இந்த ட்ரைனிங் பீரியட் 1 month 2 months நம்மளுக்கு வந்து இந்த ரீசஸ் முடிஞ்சோன்னா, அந்த ரேஹாட் முடிஞ்சோனே வந்துட்டு அந்த குறிப்பிட்ட 15 16 17 பிளேயர்ஸ் இருப்போம்ல, அவங்க மட்டும் அந்த ரேஹாட் முடிஞ்சு இருக்கிற இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ட்ரைனிங் இருக்கு. அந்த 2 monthsக்கு மட்டும் தான் எங்களுக்கு அந்த ஒரு பிரிவிலேஜ் இருந்தது. ஆனா நீங்க நாங்க வந்து இல்லாத போது கூட வந்துட்டு எங்க கோச் இல்லாதப்பெல்லாம் வந்துட்டு
நாங்களே ஓகே மச்சான் நம்ம வந்துட்டு இப்ப ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம். லேட்டா வந்தோம்னாக்கா வந்துட்டு இது இருந்துச்சு ட்ரைனிங் இருந்துச்சு இப்படி எல்லாம் சொல்லிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ண நீங்க நினைச்சு பார்க்க உங்களுக்கு சிறப்பு வருது தானே. ஆமா எக்ஸாக்ட்லி. அதை பண்ணாம வந்துட்டு ஸ்டூடெண்ட் இருக்க கூடாதுல்ல. பொந்தைங்களும் பண்ணிருக்கணும். பாகார்ல ஏறி குதிச்சிருக்கீங்களா? பாகார்லாம் ஏறி குதிச்சாதான் அது வந்து அது உண்மையா ஒரு மாணவருக்கு அழகுல. ஸ்டூடெண்ட் பாகார் கூட ஏறி குடிக்க முடியல என்ன ஸ்டூடெண்ட். அப்புறம் இங்க இருந்து கிளம்பி இருக்கணும்ல நம்ம 2 பேரும் அதை பத்தி பேசுறதுக்கு. பாகார் ஏறி குதிச்சிருக்கீங்க இல்ல நம்ம எப்படி இந்த யூனிஃபார்ம் போட்டு குதிக்கிற மாதிரியா இருக்கு. குதிக்கிறப்ப இப்ப என்னன்னா நம்ம பசங்க குதிக்கிறப்ப புக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட தானே கொடுப்பாங்க, இதை எடுத்துட்டு போயிருங்க பேக்குன்னு. நம்ம வந்து அந்த மோரல் சப்போர்ட் கொடுக்கறது தானே. அதாவது உங்க ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பொந்தைங்க மட்டும் நீங்க உதவியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுல பாப்போம். சரி ஒரு உதவி தானே. இப்ப நீங்க சொல்றீங்க பள்ளிக்கூடம் போன இதெல்லாம் செய்யலன்னா அது என்ன ஒரு மாணவர்ன்ற மாதிரி. ஒரு மாணவர் சிறப்பு அவங்களுக்கு உதவி செய்யலன்னா அவர் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்க. அதானே அதெல்லாம் விட்டுக்கிட்டு அப்புறம் நீங்க ஹோம் புக்ஸ் செய்யாம என்னைக்காச்சும் மாட்டிருக்கீங்களா? என்ன என்னைக்காச்சும்? அடிக்கடியா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, ஒரு வாரத்துல ஒரு மினிமம் 2 டைம்ஸ். சரி அவ்வளவுதான். சரி உங்க லஞ்ச் பாக்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு என்ன? இல்ல உங்க ஸ்கூல் கேன்டீன்ல லஞ்ச் பாக்ஸ். ஓகே லஞ்ச் பாக்ஸ்னா அம்மா எனக்காவது வந்துட்டு ஏதாவது நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு சம்திங் எங்க அம்மா வைக்கிற அந்த சார்டின் சம்பலோட சேர்த்து அந்த ரொட்டி வச்சு கொடுப்பாங்க. டோஸ்டட் வித் சார்டின். அது எனக்கு ரொம்ப ஃபேமஸ்ல. ஆமாமா. ஏன்னா அதுதான் அம்மாக்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப ஃபாஸ்டாவும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சார்டின் எடுத்து போட்டு நல்லா காரிங்க இது பண்ணிட்டு விட்டு ஒரு முட்டையை வச்சு இது பண்ணி வச்சு கொடுத்துருவாங்க. அது என்ன நம்மளுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும், அட் தி சேம் டைம் நியூட்ரிஷியஸ். ஒரு ஃபியூ கியூக்கம்பர் ஸ்லைஸை வச்சிருவாங்க. அது ஒரு ஆக்சுவலி சொல்ல போனா நல்ல ஃபுட் அது. சோ அந்த மாதிரி எனக்காவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. என்னைக்காவது ரைஸும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. யூஸ்வலா கேன்டீன்ல என்ன அதிகமா வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு மலாய் ஆண்டி இருப்பாங்களோட நாசிலமா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்துட்டு எங்க டைம்ல தான் அந்த கிறிஸ்பி கிரெப் அப்படின்ற வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஒரு தோசை மாதிரி செஞ்சுட்டா அது வந்து ஒரு தீகாசியா அடிச்சு வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த டைம்ல அது ரொம்ப ஃபேமஸ். சோ அது வரலாறு எப்படி பேசிட்டு பாருங்க, பெரிய வரலாறு தான் பேசிட்டு இருக்கு. சரி இப்ப வீட்டுல வந்து எது ஃபங்க்ஷன் வச்சா யுவராஜ் ஏத்தி விடுங்கன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல இப்போது இந்த பரிசளிப்பு விழான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுல உங்களுடைய கதாபாத்திரம் என்ன? நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஓகே அதாவது ஸ்கூல் டைம்ஸ்ல ஸ்டேஜ் ஏறத பத்தி பேசுறீங்களா? ஆக்சுவலி அந்த டைம்ல நாங்க வந்து டிராமாலாம் போட்டிருக்கோம். நான் சொன்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுல நாங்க ஒரு 5-6 பேர் எல்லாமே சேர்ந்து அப்போ வந்து இந்த ரோட்டரி கிளப் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்துட்டு மேடைகள் அது ஏறி இருக்கோம். அஃப்கோர்ஸ் நான் நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய பரிசுகளை வாங்குறதுக்காக அசம்பிளி ஸ்டேஜ் இதெல்லாம் ஏறினது உண்டு. சேம் டைம் நாங்க வந்து எப்பயாவது ஒரு இடத்துல வந்து இந்த டான்ஸ் ஆடுறது இது இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஸ்டேஜ் ஏறினது உண்டு. அதுவும் ஆர்ட் சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். ஆர்ட் சம்பந்தப்பட்ட பரிசுகளுக்காகவும் திறமைக்காகவும் நீங்க மேடை ஏறி இருக்கீங்க. ஸ்கூல் பஸ் பயணத்துல ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் இருக்கா? என்னன்னா ஸ்கூல் பஸ்லயா, நான் இல்ல பட் என்னோட தம்பி, என் 2வது தம்பி சந்திரமோகன் சொல்லிட்டு அவர் வந்து என்னன்னாக்கா பயங்கர வாழ் 2வதுல அது அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் பண்ண அண்ணனை விடையா ஆமா என்னை விட பயங்கர இது அவன். ஸோ ஸ்கூல் பஸ்ல வந்து என்னன்னாக்கா அவன் வந்துட்டு இந்த நின்று ஏன்னா என்னன்னாக்கா ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ஒருத்தவங்க இறக்கி விடுறதுக்கு ஒவ்வொரு வீடா போக மாட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறக்கி விட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. என் தம்பி வந்து என் வீட்டை கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போகும்போது வந்துட்டு அங்கிருந்து இங்க நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோ இருக்கும்ல, அந்த விண்டோல வந்து காலை தூக்கி வச்சுட்டு பேக் அதை வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பான். ஜம்ப் பண்ணுவாரா? ஏன்னா டிரைவர் அந்த சைடு இருப்பாங்க, எப்போதுமே இந்த சைடு தான் இருப்பான் வீட்டுல. அது அங்கிட்டு இருந்து அப்படியே ஏன்னா ஸ்லோவா தான் போவாங்க இல்லையா, அது அப்படியே யாருக்கும் தெரியாம எடுத்து பிடிச்சி அப்படியே இதுல தொங்கிட்டு வீட்டு வரும்போது இறங்கிடுவான். அதெல்லாம் பண்ணுவான். எனக்கு அது செய்யறது கொஞ்சம் பயம், ஆனா அதை ஜாலியா பண்ணுவாரு. ஆனா அடி எதுவும் பட்டது அதெல்லாம் பசங்க பண்றாங்க பள்ளிக்கூட காலகட்டத்துல எக்கச்சக்கமா சொல்லுங்க கேட்பது டைம் பார்த்து அதுதான் நீங்க வேற சொல்லிட்டீங்களா. சரி இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, பள்ளி நாட்களுக்கு நீங்க திரும்பி போகலாம்னா எந்த நாட்களுக்கு அல்ல எந்த வயசுக்கு நீங்க திரும்பி போவீங்க? இப்ப திரும்பி போறதா இருந்தா அதாவது இந்த வயசுல இருக்கிற யுவாவா இல்ல திரும்ப போனா அந்த வயசுல இருக்கிற அந்த வயசுல இருக்கிற ஓகே. எனக்கு வந்து என்னோட 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்ட் அது போகணும்னு ஆசை. ஏன்னா அங்கிருந்து அந்த ஸ்கூலை விட்டுட்டு இன்னொரு அந்த மனுங்கா ஸ்கூல் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அதை நம்ம என்டிசிபேட் பண்ணவே மாட்டோம். எப்போதுமே 6 வருஷம் நம்ம அந்த ஸ்கூல்லே படிச்சிட்டோம், எல்லா இடமும் தெரியும் நம்மளுக்கு. வந்துட்டு அந்த ஸ்கூல் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஹோம் மாதிரி.
நம்மளுக்கு எப்போதுமே அந்த மாதிரி தான், வீடு விட்டா ஸ்கூல், ஸ்கூல் விட்டா வீடு, இதுதான். ஸோ என்னன்னாக்கா இந்த 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 எப்படி சொல்றது, அந்த யூபிஎஸ்ஆர் பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்ற அந்த மூமெண்ட் தெரியும் போது, திடீர்னு பார்த்தா நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு வர மாட்டோம், நம்ம வேற ஸ்கூல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மேபி மறுபடியும் போயிட்டா அங்க வந்துட்டு இன்னும் அந்த ஸ்கூல் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. மறுபடியும் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர்கிட்ட போட்டோ இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அதுதான் ஒரு சில தருணங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு அதோட அருமை தெரியாது. அது நம்ம விட்டு போகுதுன்றப்ப மனசுல ஒரு வலி இருக்கும் பாருங்க, ஒரு பாரம் இருக்கும் பாருங்க. அந்த வாய்ப்பு நீங்க அங்க போவீங்க. ஆனா உங்களோட கல்லூரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறை அமைச்சது இல்லையா? கல்லூரியில வந்து இல்லாத ஒரு விஷயத்த கூட நீங்க உருவாக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, என்னன்னா நான் படிச்ச கல்லூரி பேர் வந்துட்டு அப்பீல் யூசிடிஐ. இப்ப வந்துட்டு ஏபியூன்னு இருக்கு. அதாவது நம்ம அஸ்ட்ரோ முன்னாடியே இருக்கும், ஏசியா பசிபிக் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி பார்க் மலேசியால தான் இருக்கு. என் யூனிவர்சிட்டி வந்து எப்படி சொல்லணும்னாக்கா, அது வந்து ஒரு நர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். அதாவது வரவங்க எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இல்லை வந்துட்டு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ், இந்த மாதிரியான இன்ஜினியரிங், இதுதான் வந்துட்டு இது. நாங்கள் போகும்போது வந்து எங்கள் காலேஜில் வந்து என்ன ரூல்ஸ்னாக்கா, நாங்கள் வந்து இந்த டிஷர்ட் ஜீன்ஸ் இதெல்லாம் போட முடியாது. ஃபார்மலாக போட்டு டக்கின்னு பண்ணிட்டு பேண்ட்ஸை போட்டுட்டு ஃபார்மல் ஷூ போடணும் அப்படி. பட் சரி, ஓகே, நம்ம எல்லாருமே நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா, சரி காலேஜ் போனால் நம்ம ஜாலியாக தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். அவனை பார்த்தா எல்லாருமே படிப்ஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. ஸோ எங்கள் யூனிட் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்தியன் சொசைட்டி இதெல்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது. ஸோ நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சரி எவன் கிட்ட என்னென்ன திறமை இருக்கு, எவன் டான்ஸ் ஆடுவாங்க, இதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கிளிக்காக ஆயிட்டோம். இந்த இந்தியன் சொசைட்டி நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ வந்து நம்மளுக்கே ஒரு சொசைட்டி இல்லை, ஏன் இந்த யூனிவர்சிட்டி இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒன்றா வந்து நாங்கள் தான் பைனியராக இருந்தோம். ICYSன்னு பேர் வச்சு, இந்தியன் கல்ச்சுரல் யூத் சொசைட்டின்னு பேர் வச்சு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே, நம்ம வந்து வெறும் படிப்புன்னு மட்டும் இருக்கக்கூடாது, கலைத்துறையிலையும் இதுலையும் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தனா வெளியே வர ஆரம்பிச்சானுங்க. நாங்க வந்துட்டு எல்லாருக்கும் கேமரா மேல ஆசை வந்துச்சு. நானும் உங்களுக்கு அருண் தெரிஞ்சிருக்கோம், அருண் குமரன். நானும் அருண் குமரனும் வந்துட்டு மியூசிக் பண்ணுவோம், நல்லா மிமிக்ரி பண்ணுவோம். நானும் அவரு தான் ஒன்னா சேர்ந்து மிமிக்ரி ஆரம்பிச்சோம். ஏன்னா நாங்க வந்து அப்பதான் வந்துட்டு முதல் தடவை வந்துட்டு இந்த தீபாவளி நைட் இதெல்லாம் செய்வோம் இல்லையா? சோ இதெல்லாம் நாங்க செய்யும் போது வந்துட்டு புதுசு ஓகே, இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அருண் திடீர்னு பார்த்தா மிமிக்ரி பண்றேன்னு சொல்றான், மத்தவங்க எல்லாமே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து எங்க டீம்ல எல்லாமே ஒன்னா இணைஞ்சு அந்த ஒரு ப்ராசஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தா நிறைய பேர் நம்மளாம் ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருக்கணும் போல இருக்கடா, எல்லாருமே திறமையா இருக்கீங்க. நிறைய பேர் ஹோஸ்டாவும் ஆயிருக்காங்க. ட்ராக்ஸ் எஃப்எம்ல ஒருத்தர் இருக்காரு, கிட்ஸ் எஃப்எம்ல ஆன்லைன் ரேடியோ முத ஆரம்பிக்கும் போது அருண் தான் போனாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய திறமை உள்ளவங்களா இருந்தாங்க. அது எல்லாமே அன்அர்த் பண்ணது வந்துட்டு எங்களோட பேட்ச்க்கு அது ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு பெரிய இது இருக்கு, அந்த ஒரு பெருமை இருக்கு. சோ அது மூலியமா தான் நான் இப்போ ஒரு நடிகனா வந்தது. கலைத்துறை நிறைய பேர் இருக்காங்க, நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இப்ப வரைக்கும் போட்டோகிராஃபி விட முடியாம இன்னும் அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரைஸ் போலா இருக்கிற இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த இடத்துலதான் நான் வந்துட்டு என்னுடைய டைரக்ஷனுக்கு உண்டான ஆசையும் நடிக்கிறதுக்கு உண்டான இதுவும். ஏன்னா இந்த மேடையில என்ன முத ஏத்தி அழகு பார்த்தது அருண்குமரன் தான். அந்த மேடை ஃபியர் போனது, இங்க ஒண்ணுக்கும் மிமிக்ரி வரும், வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மிமிக்ரி டேலண்ட் தான் கொண்டு வந்து முத மலேசியா கலை உலகம்னு ஒருத்தங்க SP சாரா ஆரம்பிச்சாரு. அங்க வந்துட்டு இந்த பையனுங்க ரொம்ப நல்லா பண்றானுங்களே, நாங்க Facebookல எல்லாம் எங்களோட வீடியோ ஏத்துவோம்ல, இந்த பையன்களை அங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகசின் லான்ச்சுக்கு வந்து அத்தனை ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க, மலேசியா கலைஞர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் புது பையனுங்க அங்கே போயிட்டு நின்று நாங்கள் அதை பண்ணோம். அதுக்கு வந்து விஜயோட அப்பா வந்திருந்தாரு, நம்ம தளபதி விஜய் CM இருக்காரு, அவரோட அப்பா வந்து இந்த மாதிரி வந்து இந்த 2 பசங்களும் ரொம்ப திறமையான ஆளுங்கன்னா அவரு அந்த ஸ்டேஜ் முன்னாடி அவர் சொன்னாரு, இப்ப 2 பேரும் அந்த மிமிக்ரி பண்ணிட்டு போனானுங்கல்ல, ரொம்ப நல்ல கலைஞர்களா வருவான்னு சொன்னாங்க. ஸோ அப்ப ஒரு மலேசியா இருந்த ஒரு இத்தனை கலைஞர்கள் நம்மளை பார்த்து நம்மளை வந்துட்டு வந்து எல்லாரும் கை கொடுத்து ஹாக் பண்ணி நீங்களாம் எங்கடா இருந்தீங்க அப்படின்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படியும் நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அருணும் அந்த ஒரு ஜேர்னியை நாங்கள் கடந்து வந்து நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு எங்களுடைய, அதனால தான் காலேஜ் லைஃப் வந்துட்டு நல்லா படித்தோம், நாங்களாம் நல்லா படிக்கணும்னு சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அண்ட் நல்லா படித்தும் இந்த கலைத்துறையில வர்றதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது என்னோட கல்லூரி.
நிச்சயமா. அதாவது பொதுவா எந்த ஒரு இடத்துலயும் வாய்ப்பு இல்லைன்னா அந்த வாய்ப்பை வந்து எப்ப கொடுப்பாங்கன்னு சொல்லி காத்திருக்காம அங்க நமக்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கான வாய்ப்பு தான். ஆனா தனக்கான வாய்ப்பு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அந்த கல்லூரிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த கலை சார்ந்த நிறைய பேரை கலைஞர்களை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க ஒட்டுமொத்த டீமுக்குமே இந்த ஒரு பெரிய ஷபா சொல்லி ஆகணும். அதாவது எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஆனா இப்படியே நம்முடைய அந்த கலைத்துறையில உள்ள எல்லாரும் போனாங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? அதுதான் எங்களுக்குமே தேவைதான். இது எல்லாம் தாண்டி நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த கலை, இந்த கல்வி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பக்கமா நிறைய பேர் வந்து இப்ப இந்த லைவ் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து கலைத்துறை என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த கல்வி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கலைஞனுக்கு இந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க யுவராஜ்? ஓகே, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் கிராஜுவேட், இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்தேன். என்னன்னா பிசினஸ் சொல்லும் போது சேல்ஸ்மேன்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சேல்ஸ்மேன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நல்லா படிச்சு இன்டர்வியூ போனாலும் அங்க வந்துட்டு உங்க டேலண்ட்டை நீங்க சேல்ஸ்மேன்ஷிப் அந்த குவாலிட்டி வித்தா மட்டும்தான் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. உங்க பேப்பர்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அட்ரஸ் தான். எப்ப எங்களுக்கு தேவை ஒரு டிகிரி ஹோல்டர்ப்பா, எங்களுக்கு தேவை ஒரு மாஸ்டர்ஸ், ஒரு பிஹெச்டி ஹோல்டர். ஸோ அதை பாக்குறாங்க. ஓகே, உங்க ஸ்கோர் நல்லா இருக்கு, ஆனா தூக்கி ஓரமா வச்சுட்டு முன்னுக்கு நீங்க எப்படி வந்துட்டு நாங்க உங்களை ப்ரெசென்ட் பண்றீங்க. ஹவு டு யூ செல் யுவர் செல்ஃப், ஹவு டு யூ செல் யுவர் டேலண்ட், ஹவு டு யூ செல் வாட் ஐ நீட். இந்த செல் மீ திஸ் பென்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஐ மீன் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஸோ எனக்கு இருந்த இந்த சேல்ஸ்மேன்ஷிப் பேக்ரவுண்ட், பிசினஸ் பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் எப்படி வந்து எனக்கு இந்த திறமை இருக்கு, இந்த திறமையை நான் கொண்டு போயிட்டு நல்ல நல்ல இயக்குனர்கிட்டையும் நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்டையும் வந்துட்டு நான் எப்படி என்ன ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்றேன். என்னை எப்படி வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது, நான் ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய பிரேக் வந்து வெண்பா ஷார்ட் ஃபிலிம் தான். டைரக்டர் கவிநந்தன் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட வந்து என்னன்னாக்கா எப்படி என்ன ஐடென்டிஃபை பண்ணாருன்னா, நான் வந்துட்டு ரொம்ப பெருசா எதுவுமே பண்ணனா கூட நான் ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு டேலண்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி என்னோட பிக்சர்ஸ்லாம் அதுல போட்டு என்னெல்லாம் டான்ஸ் ஆட முடியும், நான் இந்த காம்படிஷன் போயிருக்கேன், இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன், இதெல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப இதுவா சொல்லிட்டு எப்போதுமே எல்லாருமே வந்துட்டு எனக்கும் மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய இயக்குனர் மெசேஜ் பண்ணுவாங்க, எனக்கு நடிக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்லாம் வந்துட்டு சும்மா ரேண்டமா கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி 100 பேர் கேட்பாங்க, 100 பேர் கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து என்ன வாய்ப்பு கொடுக்குறது, மிஞ்சி போனா ஆடிஷன் வாங்க, இதுதான் சொல்ல போறேன். ஆனா எனக்கு இந்த திறமை இருக்கு, அதுக்குண்டான சான்றிதழ் எங்க அப்படின்னு நான் தேடுறதுக்கு நான் உங்க ப்ரொஃபைல் பட்டனை செக் பண்ண முடியாது. பட் இட் இஸ் சம்திங் யூ கிவ் மீ லைக் ரெஸ்யூமே, ஐ கேன் செக். ஓகே, இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அந்த லிங்க் அங்க இருக்கா, என்ன இருக்கு, இவருக்கு உண்மையுமே நம்ம தேவைப்படுறோமா. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அந்த இதை அனுப்பியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்பியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த 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 அப்ரோச்சை பார்த்துட்டு எனக்கு கவிநந்தன் வாய்ப்பு கொடுத்தாரு ஷார்ட் ஃபிலிம்ல. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு முகவரியா அமைஞ்சிருச்சு, ஒரு பெரிய அட்ரஸா போயிருச்சு. அதுல இருந்து எல்லாருமே பார்த்தாங்க யார் இந்த யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க மெயில் பாக்ஸ் செக் பண்ணும்போது, டே இந்த யுவராஜ் எல்லாருக்கும் தானே டேலண்ட் ப்ரொஃபைல் அனுப்பியிருக்கான் அப்படின்னு. டே தம்பி, நீ எனக்கு அனுப்பியிருக்கியா, ஆனா பரவாயில்ல, நல்ல நடிகன் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படின்னாக்கா, அப்போ ஒரு வேலை ஓகே இமெயில் அனுப்பியிருக்கேன் எவனோ ஒரு பையன், நம்மள தேடுவோம்ல ஃபேஸ்புக்ல போயிட்டு இந்த கம்பெனி. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஐ திங்க் உங்களோட பள்ளி வாழ்க்கையை வந்துட்டு உங்களோட ட்ரீம்ஸும் பேஷனும் தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க. எப்போதுமே வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, இஃப் உண்மையாலுமே ஃபோக்கஸ்டா ஒரு இதுல போறீங்கன்னா, இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுன்றது வந்துட்டு நான் அது இது பண்ணல. பட் எப்போதுமே உங்களுக்கு வந்து இதை நான் பர்சியூ பண்ண போறேன். பட் எப்போதுமே ஒரு ஃபால் பேக் பிளான் இருக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒருவேளை எனக்கு கலைத்துறையில் எனக்கு பந்துலாட்டு, எனக்கு வந்துட்டு கால்பந்து ஆட்டம் வந்துட்டு எனக்கு கை கொடுக்கல, ஐ மீன் கால் கொடுக்கலன்னே சொல்லலாம், கால் எனக்கு. ஸோ அது விடும் போது இன்னொரு திறமை என்ன அப்படின்னு படிக்கும் போது காலேஜ்ல அதை இது பண்ணேன். இந்த கதவு திரும்ப இந்த கதவு மூடி இந்த கதவு திறந்துச்சு, அதுக்கு போனேன். எனக்கு அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரிதான் இப்போ ஒருவேளை இந்த கலைத்துறை எனக்கு கை கொடுக்கலனாக்கா என்னோட டிகிரி எனக்கு கை கொடுத்துருக்கும். ஸோ எந்த வகையிலும் நான் ஃபெயிலியரா போயிருக்க மாட்டேன். ஸோ நல்லா படித்தேன். அந்த படிப்பு வச்சுட்டு என்னோட பேர்னிங் பேஷன் என்னன்றதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஐ திங்க் அது எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது நம்முடைய கனவை நம்ம அடையிறதுக்கு வந்து இந்த கல்வி வந்து மிக அழகா நம்மளை செதுக்கும் அப்படின்றதுக்கு யுவராஜ் உண்மையிலேயே நீங்க மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா உதாரணமா இருக்கீங்க. ஒருவேளை அந்த பக்கமா நீங்க இருந்து கூட எந்த துறை சார்ந்து படிக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கலாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆனா இது கஷ்டமா இருக்கு, இது வரலையே நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறோம். அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு கேள்வியும் இருக்கு. வாட் ஆர் த 3 லைஃப் லெசன்ஸ் யூ ஹேவ் லேர்ன் ஃப்ரம் யுவர் கேரியர்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேரியர்ல இருந்து நீங்க கற்றுக்கொண்ட 3 பாடங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? 3 பாடம். ஓகே,
இது நான் எனக்கே சொல்லிக்கிட்டது. நான் ஏன்னா எப்போதுமே ஒரு கலைஞனுக்கு வந்துட்டு எல்லா காலமும் வந்துட்டு நல்லா இருக்காது, பொற்காலமா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பீக் சீசன் இருக்கும், ட்ரை சீசன் இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு வாய்ப்புகள் வந்து நிறைய வரும், திடீர்னு பார்த்தா எதுவுமே வராது, சில வாய்ப்புகள் நழுவி போகும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஸோ அப்போ நான் சொல்றது என்னன்னாக்கா, எப்போதுமே வந்துட்டு நான் ஒரு இயக்குனராக வரணும்னு ஆசைப்படும் போது நிறைய அதுக்குள்ள இருக்கிற அந்த 23 கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த 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 கிராஃப்ட் 23 நினைக்கிறேன் டு பி எக்ஸாக்ட். ஸோ எல்லா கிராஃப்டும் ஒரு இயக்குனர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு ஒரு வேளை நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நான் வேற இதுக்கு போவேன், இந்த மாதிரியான விஷயம். ஸோ என்னன்னா எப்போதுமே லேவரேஜ் டேலண்ட், லேவரேஜிங் டேலண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதாவது கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எனக்கு இது மட்டும் தான் தெரியும், நான் இது மட்டும் தான் பண்ணுவேன்னு சொன்னாக்கா, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலை தானே தெரியும், இந்த வேலையே கடைசி வரைக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. இந்தாங்க உங்க மாச சம்பளம் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க வந்துட்டு உங்களோட அதாவது டோன்ட் உங்களோட முதலாளியோட கனவு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணாம உங்களோட கனவு என்ன. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களோட வேலை இருக்கிற இடத்துலயும் வந்துட்டு யூ ஹேவ் டு மேக் தட் ஸ்பேஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ யுவர் செல்ஃப். இப்போ நான் எப்படி காலேஜ் வந்துட்டு நான் பிசினஸ் படிச்சுட்டு கலைத்துறைக்கு உண்டான வேலைகளை நான் பார்த்தணும், அதே மாதிரிதான் எந்த துறையில இருந்தாலும் யூ ஹேவ் டு லேவரேஜ் யுவர் டேலண்ட். தட்ஸ் ஒன். இன்னொன்று வந்துட்டு உங்க பேஷன் வந்துட்டு உங்களோட பர்த் ரைட், பிறப்பு உரிமை. உங்களோட பேஷன்ன்றது உங்களோட ட்ரீம்ஸ், உங்க கனவு வந்துட்டு உங்களோட பிறப்பு உரிமை. நீங்க அதுக்காக நீங்க ஃபைட் பண்ணலாம், யார் ஃபைட் பண்ண போறா? ஸோ எங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி கலைத்துறை உன்னால ஜெயிக்க முடியுமா, ஜெயிச்சு வந்துருவியா, இங்க இருக்கிறவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து இதனால ஜெயிக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அதை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ஃபைட் ஃபார் யர் பேஷன், இட்ஸ் நாட் பர்சியூ, ஃபைட் ஃபார் இட். அதுக்கு நீங்க இது பண்ணும். அண்ட் ஆல்வேஸ் உங்களோட என்னன்னாக்கா லவ் வாட் யூ டூ, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதாவது ஒரு பேரன்பு அது மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அதை விட்டுட்டு போனாச்சுன்னா அது உங்க விடாது. அதாவது நான் நினைக்கிறேன் இந்த கலைத்துறை நீங்க கலைத்துறையை தேர்ந்தெடுக்கல, கலைத்தாய் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்க நல்லா நடிப்பீங்க, ஆடுவீங்க, பாடுவீங்க, மிமிக்ரி பண்ணுவீங்க, இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இவ்வளவு நல்லா நீங்க வாழ்வியல் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவ்வளவு அழகா நீங்க பேசிருக்கீங்க. அது நிச்சயமா சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் அந்த பக்கமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்க நிறைய விஷயங்கள் எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிருந்தீங்க யுவராஜ். குறிப்பாக நீங்க மிமிக்ரி பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு உங்க குரல் வந்து இந்நேரத்துக்கு கொஞ்சம் ஓகேவாயிருச்சா உங்களுக்கு? இன்னும் பேடா இருக்கு. இருக்கா? ஏதாவது எங்களுக்கு ஒரு சில வசனம் இல்ல அந்த பாஷா வசனமாவது ஏதாவது? பாஷா வசனம் அதெல்லாம் எங்க பேசுறது, அது வராதா? கஷ்டம் தாங்க அது ரொம்ப. சரி, ஏதாவது படத்துல நடித்த வசனம்? படத்துல நடிச்ச வசனம்ன்றது வந்துட்டு இப்போ எனக்கு வரல. சரி, இப்ப நாங்களே ஒரு சூழல் கொடுக்குறோம், நீங்க நடிங்க. அங்க வந்து உங்களுடைய மனைவி இருக்காங்க, ஆர்த்தி இருக்கிறாங்க, ஒரு மேஜிஷியன் வந்துட்டாரு. இப்ப வந்து உங்களுக்கு கூடு விட்டு கூடு பாய்க்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. சோ இப்ப வந்து ஆர்த்தி வந்து உங்களுக்குள்ள வராங்க, நீங்க ஆர்த்திக்குள்ள போறீங்க. எந்தோடனே இப்ப வீட்டுல நீங்க செய்யற முதல் விஷயம் என்ன? நடிங்க. எந்திரிச்சோன வீட்டுல செய்யற முதல் விஷயம் என்னன்னாக்கா, எந்திரிச்சு வந்து பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். நீங்க இப்ப ஆர்த்தி அப்படியா? அது ஆர்த்தி என்ன பண்ணுவாங்க தானே சொல்லணும் இல்லையா? ஆமா, நீங்க பார்த்தியா மாறிட்டீங்க. ஆர்த்தியா மாட்டீங்களா? ஆமா. ஓகே, முத யோகாசனம், அதுக்கப்புறம் வந்து பிரீதிங் எக்ஸசைஸ். இந்த லைஃபை பார்க்கணுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சமைக்கிற வேலையை பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு சரி, இப்ப நான் தான் யுவராஜ், ஆர்த்தி வந்து என்கிட்ட வந்து பேசுங்க, வாங்க பேசுங்க. என்ன டைம் இது? டைம் 8 ஆக போகுது. 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணுவீங்க? பாட்காஸ்ட் முடிக்கணும். பாட்காஸ்ட் முடிக்கணும்னு தெரியும்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு எதையாவது சொல்லி முடிச்சிடணும். டைம் ஆச்சுன்னு சொல்ல வரீங்க அதானே? அப்படிலாம் இல்ல, நீங்க ஆர்த்தி மாதிரி பேசணும். சரி, முதல்ல கொஞ்ச நேரம் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, போங்க போய் பல் விளக்குங்க, போங்க. அதெல்லாம் ஒழுங்கா பண்றதே இல்ல, இப்பதான் செய்யறீங்க. இப்ப வீட்டுல வந்துட்டு யுவராஜ் என்ன பண்றாருன்னு ஆர்த்தி சொன்னதுனால தெரிஞ்சு மேஜிஷியன் கிளம்பிட்டாரு. இப்ப கூடு விட்டு நாங்க இப்ப திரும்பி துண்டி எங்க இருக்கு? துண்டி அங்க இருக்கு. அப்ப ஆர்த்தி நல்ல ஒரு டிசிப்ளின் டீச்சரா தான் வீட்டுல இருக்கிறாங்க போல. அந்த மாதிரிதான் கரெக்டா டைம். அவங்க கேக்குறதெல்லாம் சரியா தான் கேக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? காலையில எந்திரிச்சோன்னா இந்த வேலையெல்லாம் நீங்க பண்றது. உங்களுடைய ஃபேன்ஸ் கேக்குறாங்க, கேன் யூ டூ த லாஸ்ட் சீன் ஃப்ரம் சி ஃபார் சிந்தா அப்படின்னு கேக்குறாங்க வித் சோனியா. ஆனா உங்களுக்கு நினைவு இருக்கா ஏதாவது? இருக்கு, ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்காக? கொஞ்சமா
நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன செஞ்சேன்றது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை சோனியா. ஆனா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களை மதிப்பேன், உங்களை நல்லா பார்த்துப்பேன், ப்ளீஸ் சோனியா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு சீன் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். ஆனா அதை வந்து இப்ப சொல்லணும்னாக்கா அது ரொம்ப புரியுது. உங்களுக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு. ஆனா நீங்க வந்ததுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் தேறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் தேறிட்டீங்க. ஆக்சுவலா அது சொல்ற அந்த டயலாக் என்னன்னாக்கா மீன்ஸ்னா என்னது, நம்ம இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு, நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு தூங்கி எந்திரிச்சோன்னா மறக்கிற சக்தியை நம்மளுக்கு உள்ள கொடுத்திருந்தா வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் போல இருக்கு சோனியா அப்படின்னு சொல்ற ஒரு சீன். தட்ஸ் வாட் இட் இஸ். அந்த ஒரு டயலாக் வந்துட்டு அது ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ராம்ப்டா நானும் கார்த்திக் ஷாமலும் வந்துட்டு இந்த நேரத்துல இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயம். லைட் வேற போய்கிட்டு இருக்கு, அது டக்குன்னு பண்ணணும் அதை. ஸோ அந்த டைம்ல செஞ்ச ஒரு டயலாக் அது ஆக்சுவலா. ஆமா, சில நேரங்கள் இந்த மாதிரியான தருணங்களை செய்யறதா இப்ப நினைச்சு பாக்குறப்ப உங்களுக்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்குமா அப்படின்னு தோணும் இல்லையா? சில மிமிக்ரி பண்ணிருப்பேன், வாய்ஸ் நல்லா இல்லாதனாலதான். சரி பரவாயில்ல, எங்களுக்குமே வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து கார்த்திக் ஷாமலம் முதல்ல சொன்ன அந்த செட்ல உள்ளவங்களா அப்படி நீங்க கலகலப்பா வச்சிருப்பீங்க அப்படின்னு. இப்ப எங்களை கலகலப்பா வச்சிருப்பீங்கன்னா என்ன அந்த எப்படி நீங்க எங்களை கலகலப்பாப்பீங்க? கலகலப்பா உங்களை வச்சுக்கிறேன். ஐ மீன் எங்க டீம் எல்லாம் இருக்காங்க. நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பட்டுன்னு ஒருத்தன் தானே எங்க அந்த பக்கம் இருக்கிறாரு. அந்த மாதிரி அதான் சொன்னேன், செட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு அவங்க யாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். கிண்டல் பண்ணுவோம், எவனாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அப்ப இந்த சொல்லுங்க கேப்போம் டீம் பாட்காஸ்டோட செட்ல உங்களுக்கு உங்களோட கவனத்தை ஈர்த்தது இந்த பட்டு கேரக்டர் தான். பட்டு கொஞ்சம் ஐயோ, அவர் உங்க கவனத்தை மட்டும் இல்ல, அப்புறம் அந்த என்டையர் டீமர் கவனத்தையே ஈர்த்துக்கிட்டு. எனக்குமே அவர் தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். பாத்துக்கிட்டு இருக்காது. அக்கா இங்க உட்காருங்க, அக்கா இப்படி உட்காருங்க. பாத்தீங்களா ஃப்ரேம் கம்போசிஷன்? அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க எங்க உட்கார்ந்தீங்களோ அங்கதான் இருக்கீங்க. அது சொல்லுங்க. கேமரா நவுத்தாம கேமரா இப்படி வச்சுட்டு அக்கா கொஞ்சம் அக்கா மெத்தக்கா அக்கா இங்க வச்சுக்கா இது பண்ணிக்கா அக்கா. அப்புறம் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேமரா மாத்தினதுக்கு அப்புறம் அக்கா திருப்பி நீ பிடிக்கா இப்படி. ஸோ அதனால இந்த பட்டு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க ஃபியூச்சர் நீங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கற்பனையால ஒரு சிந்தனையால உங்களுடைய ஸ்கிரிப்ட்லாம் வந்து நீங்க ரியாலிட்டியா தானே எடுக்கிறீங்க. நீங்க பட்டு கேரக்டரே வச்சுக்கலாம். ஒருவேளை என் கதையில வந்துட்டு ஏதாவது ஒரு காட்சி வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் காட்சி இருந்துச்சுனாக்கா பட்டு ப்ளீஸ் அது சொல்லுங்க கேப்போம். டீமோட எங்களுக்கு ஒரு பிளஷரா இருக்கும். பட்டுவே நடிக்க வைக்கலான் இருக்கு. அது ஓகே ரைட், சூப்பர். அதாவது சொல்லுங்க கேப்போம். சொல்லப்படாத கதைகளை கேட்டிருக்கீங்க, சொல்லப்பட்ட கதைகளை கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க கேட்க வேண்டியது சொல்லுங்க கேட்போம். இப்போ இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைவுக்கு கொண்டு வர போறோம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு நீங்க உங்க பார்வையில பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பாட்காஸ்ட் நீங்க போயிருக்கீங்க, உங்களுடைய மனைவி ஆர்த்தியுமே கூட பாட்காஸ்ட் தான் செய்யறாங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க கேட்போம். எனக்கு என்னன்னா எப்போதுமே பாட்காஸ்ட் நான் வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் அது வந்துட்டு ஒரு ரொம்ப லேட் பேக்கா ரொம்ப பர்சனலா பேசக்கூடிய ஒரு இடம் தான் பாட்காஸ்ட். அது என்ன தெரியும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இது வரைக்கும் ஆக்சுவலி சொல்லுங்க கேட்போம். இது சொல்லாத கதைகள் ஆக்சுவலி பேசுற இடம் தான் ஆக்சுவலி பாட்காஸ்ட். ஏன்னா ஸ்டேஜ் ஏறும்போது நம்ம ஸ்கிரிப்டடா இருக்கும், இதுதான் பேசணும் இதுதான் சொல்லணும்ட்டு. ஸோ பாட்காஸ்ட் இஸ் ஆக்சுவலி அன்எர்த்திங் வாட் எவர் தட் இட்ஸ் இன் யூ. ஒருத்தவங்க யாருன்றது வந்துட்டு ஸ்கின் டு போன் தெரிஞ்சுக்கிறது தான் பாட்காஸ்டோட அது வளர்ச்சிக்கு உண்டான காரணமே அதுதான். ரொம்ப பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணணும், அது ரொம்ப அழகா ஷேர் பண்றது. ஸோ அதை வந்துட்டு அதோட அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு போகாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சரி, இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்காகவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங் நம்மளோட அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற அளவுக்கு உண்டான கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணி அதுவும் ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறீங்க. ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் கிரியேட் பிக் மைல்ஸ்டோன்ஸ். நான் சொன்ன மாதிரி 100வது எபிசோட் போகணும், நான் என் படம் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வரணும், மறுபடியும் இன்னும் ஒரு நல்ல டாக் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு மைண்ட் ஆப்ஸ் ஃபார் டூயிங் திஸ் இனிஷியேட்டிவ். நிச்சயமாக மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் பெருமையுடன் வழங்கிய சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட், அதாவது tell about வெண்பா ஸ்டோரி. இந்த கடைசி வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்காக உங்களுடைய டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் அத பத்தி சொல்லிருக்காங்க. வெண்பா ஸ்டோரியை பத்தி சொல்லணுமா? ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. வெண்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அதை நான் சொன்ன மாதிரி வெண்பா வந்துட்டு எனக்கு ஒரு முகவரி கொடுத்த ஒரு இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ்ல இருக்கும் போது இது இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும்ன்றது யாருமே நம்பலை. என்னன்னாக்கா ஓகே கண்டிப்பா இதோட குறும்படம் ஜெயிச்சிருச்சு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ எல்லாருமே உழைப்பு போட்டோம், ப்ரொமோஷனுக்காக பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சோம். அதோட லவ் வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது நம்மளே தடவை ஆக்சுவலி எனக்கு முதல் திரைப்படமா வந்து திருடாதி பாப்பா திருடாதி, ஆனா நடிச்சது வெண்பா தான். ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளே ஒரு கதாநாயகனா தியேட்டர்ல பார்த்து ஒரு கைத்தட்டல் வாங்கும் போது வந்துட்டு எனக்கு என்னன்னா ஓகே
ஜெயிச்சிட்ட, பட் இதான் உனக்கு மொதப்படி, இதை தாண்டி நீ இன்னும் அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வெண்பா எப்போதுமே will hold a very special place in my heart. அது உங்களோட இதயத்தில் மட்டும் கிடையாது. இப்ப யுவராஜ் கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லும் போது நீங்க நிறைய விஷயங்களை பண்ணிருக்கீங்க, நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. வெண்பா ஹீரோ மட்டும்தான் உங்களுடைய பெயரோட இணைந்து வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கான மிகப்பெரிய எனக்கு மட்டும் இல்ல பேசா, அது தேவகுருக்கும் சரி, அவரும் இப்போ ஒரு லீடிங் கலைஞனா இருக்காரு. அதுல நடிச்ச சாந்தினியா இருக்கட்டும், அகலியாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அட்ரஸ். அது எல்லாருமே அந்த படம் மூலியமா எல்லாருமே கலைத்துறையில நிலைச்சு நின்றோம். சோ அதுதான் ஒரு பெரிய அழகு அந்த வெண்பா படத்துக்கு. எப்போதும் வந்து இந்த நதி போய்கிட்டே இருக்கிறப்ப போங்க, அது சரியா போய் சேர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த நினைக்கிறேன் வெண்பால நீங்க எல்லாம் ஒரே மாதிரி போய் சேர்ந்துட்டீங்க. அதுக்கு பிறகு வந்து இப்ப எல்லாரும் தனித்தனி இடத்துல நல்ல ஒரு நட்சத்திரங்களா விழுந்து கொண்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய சாதனைகளை படிக்கிறது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. அதாவது யுவராஜ் அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் திரைக்கு முன்னால அவர் எப்படி நடிச்சாரு, என்ன மாதிரி கதாபாத்திரங்கள், என்ன திறவைன்னு பாத்தீங்க. ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கியது அவரோட தன்னம்பிக்கை, அவருடைய அந்த காற்பந்தாட்டத்தை வலி, அவருடைய கனவுகளை விட்டு கொடுக்கும் போது இன்னொரு கதவை திறந்து அவர் எப்படி போய் இன்றைக்கு நம்ம நாட்டுல அவருக்குன்னு ஒரு தனித்துவத்தை படிச்சிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி உங்க சொந்த திரைப்படமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நீங்க அனைத்துலக அளவில் நம்ம நாட்டு ஹீரோப்பா யுவா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க மிளற சொல்லுங்க கேட்போம் டீமோட மனமார்ந்த வாழ்த்து. மறக்காம பட்டு கூட வந்து நிறைய கேரக்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க, நீங்க பாக்கல, ஒண்ணு தவறு எதுவும் கிடையாது. இன்னொன்னு பார்த்துட்டு நேர்கள் மன்னிச்சுக்கோங்க, என் குரல் இப்படி இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசியிருப்பேன். இல்ல அது நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, அடுத்த முறை வர்றப்ப நீங்க மிமிக்ரி பண்ணணும், பாட்டு பாடணும், பாஷா டயலாக் பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு பண்ணணும். முடியுமா? சரி, உங்களுக்காக இங்க சொல்லுங்க கேட்போம் டீமோட. இது வந்து உயிருள்ள ஒரு செடிதான், இது எப்படி வளர்ந்து நல்லா செழிப்பா இருக்குமோ அந்த மாதிரி உங்களோட கனவு, உங்க வாழ்க்கை, உங்க மகிழ்ச்சி இருக்கணும்னு கொடுக்குறோம். ஆனா இவங்க மட்டும் நாங்க செயற்கை, இதெல்லாம் இயற்கை. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். இது என்ன செடி? இது என்ன செடிங்கய்யா? அது சொல்லி கொடுக்க மாட்டேங்க, இங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இப்படி நாங்க இன்பதிர்ச்சியா கொடுப்போம் இல்லையா? நன்றிங்கய்யா. சொல்லுங்க கேட்போம். ரைட்டு. செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்காக மைனப்ஸ் இ டியூஷன் வழங்கிய சொல்லுங்க கேட்போம் நிகழ்ச்சியை தான் நீங்க கேட்டீங்க. சொல்லப்பட்ட கதைகளை கேட்டிருக்கீங்க, சொல்லப்படாத கதைகளை இனி கேட்கணும் அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை மைனப்ஸ் இ டியூஷனோட ஆஃபிஷியல் டிக்டாக் அக்கௌண்ட்டை பார்க்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த லைஃபை பார்த்த உங்களுக்கு எல்லாருடைய அன்பிற்கும் நன்றி நன்றி நன்றி. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரைசாலா. சொல்லுங்க கேப்போம்.